நீ விசுவாசித்த தேவ மகிமை காண்ப. இதோ அங்க அற்புதம் செய்கிறது ஆவியில உணர்ந்து விட்டார். ತಂದೆ ಅದ್ಭುತ ಮಾಡು லாசரு வெளியே வரப்போகிறதை கர்த்தர் உணர்ந்து விட்டார். ಲಾಸರು ಹೊರಗಡೆ ಬರೋ ದೇವರ ஹalleluya. அந்த கல்லை புரட்டுங்க. வாழ்க்கையில் எந்த கல் அடைக்கப்பட்டு இருக்கிறது உன்னை மரணம் வாரிக்கொள்ளும்படியாய், இந்த மரணம் உன்னை கொண்டு போகும்படியாய், உன் குடும்பத்துக்குள்ள அழிவை தரும்படியாய் எந்த கல் மூடப்பட்டு இருக்கிறதோ அந்த கல்லை நீ எடுத்து போடணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவர நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರೂ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬರಮಾಡಿ ಆರೈಸುತ್ತೇನೆ. கர்த்தர் உங்களை கம்பீரமாகவும் மகிமையாகவும் ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಗಂಭೀರವಾಗಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது இருக்கும். ಆತನ ವಾಗ್ದಾನಗಳು ಯಾವತ್ತೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದೇ ಇರುತ್ತದೆ. தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறத ದೇವನಾದ ಕರ್ತನು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದು எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನ ತಡೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆகவே தேவகுமாரனுடைய கரங்களிலே நம்மை நாமே கொடுப்போமாக. ಅದನ್ನು ಕರ್ತನ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮೇ ನಾವೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இங்கே நாம் சில வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ಗಮನಿಸಬೇಕಿದೆ. அந்த கவனிப்பை நம்ம கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கலாம். ಆ ಗಮನಿಸುವುದು ಕರ್ತನಿಗೆ ನೇರಾಗಿ ஆண்டவர் பரிசுத்தர். ದೇವರ ಪರಿಶುದ್ಧನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நமக்கு ஒரு வார்த்தையை நாம் தியானம் செய்தோம். ಕಳೆದ ದಿನಗಳ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம பார்த்தோம். யோவான் 6ನೇ ಅಧ್ಯಾಯದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதுல 35ஆம் அதிகாரம் 35வது வசனம் 37வது வசனத்தை பார்த்தோம். ಅದರಲ್ಲಿ 35 37ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. 6ஆம் அதிகாரத்துல 35 37 நம்ம பார்த்தோம். 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 35 37ನೇ ವಾಕ್ಯಗಳು ನೋಡ್ತಾ அதுல ಇದ್ದೇವೆ. 3 காரியங்களை நாம் தியானம் பண்ணோம். ಅದರಿಂದ 3 ಕಾರ್ಯ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. என்னிடத்தில் வருகிறவன் ನನ್ನ ಬಳಿ ಬರುವವನು பசியாய் இருப்பதில்லை. ಅವನು ಹಸಿವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் வருகிறவன் ನನ್ನ ಬಳಿ ಬರುವವನು தாகமாய் இருப்பதில்லை. ಬಾಯಾರಿಕೆಯಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் வருகிறவனை ನನ್ನ ಬಳಿಗೆ நான் ಬರುವವನು புறம்பே தள்ளுவதில்லை. ನನ್ನ ಹೊರಗೆ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. 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 என்னிடத்தில் வருகிறவன் ನನ್ನ ಬಳಿ ಬರುವವನು பசியாய் இருக்க மாட்டான். ಅವನು ಹಸಿವಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் வருகிறவன் ನನ್ನ ಬಳಿ ಬರುವವನು தாகமாய் இருக்க மாட்டான். ಬಾಯಾರಿಕೆಯಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் வருகிறவன் ನನ್ನ ಬಳಿ புறம்பே ಬರುವವನು தள்ளப்பட மாட்டான். ನನ್ನ ಹೊರಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. இப்படி இந்த 3 வார்த்தைகளை நாம் தியானம் செய்தோம். ಹೀಗಾಗಿ 3 ಮಾತುಗಳನ್ನು ಧ್ಯಾನ மிகவும் ಮಾಡಿದ್ದೇವೆ. சிறப்பாகவும் கனமாக இருந்தது. ತುಂಬಾ ಸಂಭ್ರಮವಾಗಿ ಘನವಾಗಿ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஆண்டவர் நம்மிடத்தில் வரும் பொழுது ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ நமக்குள்ள இருக்கிற காரியங்களை கர்த்தர் மகிமையாய் காண்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಕಾರ್ಯ ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. அவருடைய வார்த்தை சாதாரணப்பட்டதல்ல. ದೇವರ ಮಾತು ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. தேவனிடத்தில் வரும் பொழுது ದೇವರ ಬಳಿ ಬರುವಾಗ தேவன் அவனவனுக்குரிய காரியத்தை அதனந்த நேரத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்து விடுகிறார். ದೇವರು ಅವನವರ ತಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡಿ அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? அங்கே பசியாய் இருப்பதில்லை என்றோ, ನಾವು ಹಸಿವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, தாகமாய் இருப்பதில்லை என்றோ, ಬಾಯಾರಿಕೆಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ புறம்பே ಎಂಬುದಾಗಿ, தள்ளப்படுவதில்லை என்றோ ಹೊರಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ அழகான ஒரு ಎಂಬುದಾಗಿ வாக்குறுதியை கொடுக்கிறார். ಈ ಘನವಾದ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நான் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். ಈವತ್ತು ದೇವರ ಬಳಿ ಬಂದಿದ್ದೇವೆ. யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ಯಾರನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ? யாரோடு பேச வந்திருக்கிறோம்? ಯಾರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ? நீங்கள் கர்த்தராகிய தேவனை பார்க்க வந்திருப்பீர்களானால், ನೀವು ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿರುವುದಾದರೆ, தேவனோடு பேச விரும்புவீர்களானால், ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ அவர் உங்களோடு ಬಂದಿರುವುದಾದರೆ பேசுவார். ಆತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ அவர் ಮಾತಾಡುವರು. உங்களோடு பேசுவார். ಆತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ஒரு ಮಾತಾಡುವರು. வார்த்தை நான் உங்களுக்கு முன்னே வைக்கின்றேன். ಒಂದು ಮಾತು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತೇನೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ அங்கே 18 19 வாசிக்கலாம். 18 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು சீக்கிரமாய் வாசியுங்கள். மத்தேயு 16 18 19. மத்தேயு 14 Matthew chapter 16 verse 18 verse 19 படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா.
ஆமென் 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 சொல்லுங்க ஆமென் ஆமென். கடந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது ಕಳೆದ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ மூன்று காரியம் தெளிவுபடுத்துகிறது. ಮೂರು ಕಾರ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இயேசு மண்டை வரும் பொழுது ಯೇಸು ಹತ್ತಿರ ಬರುವಾಗ பசி இல்லாதவனாய் ಹಸಿವಿಲ್ಲದವನಾಗಿ தாகம் இல்லாதவனாய் ದಾಹ ಇಲ್ಲದವನಾಗಿ புறம்பே தள்ளாதவனாய் ಹೊರಗೆ இருப்பான் என்று ತಳ್ಳದವನಾಗಿ ಇರುವ அதே இயேசுவாகிய கர்த்தர் சொல்லுகிறது. ಅದೇ ಕರ್ತನಾಗಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, அவரிடத்தில் வருகிறவனுக்கு ಆತನ ಬಳಿ ಬರುವವನಿಗೆ எந்தெந்த கட்டு இருக்கிறதோ ಯಾವ ಯಾವ அந்த ಕಟ್ಟುಗಳಿದೆಯೋ கட்டுகளை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ಕಟ್ಟುಗಳನ್ನು ವಿಮೋಚಿಸುತ್ತೇನೆ அதற்கு ஆதாரமாகத்தான் ಅದಕ್ಕೆ இந்த ಆಧಾರವಾಗಿ பேதுரு வைத்து இங்கு சொல்லப்படுகிறது. ಪೇದನು ಇಟ್ಟು ಹೇಳುತ್ತದೆ, இங்க என்ன சொல்லுகிறார்? ಏನ್ நீ ಹೇಳುತ್ತಾರೆ? பூமியில கட்டுகிறது எதுவோ ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟುವುದು அது ಯಾವುದು பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ நீ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು. பூமியில எதை கட்டவிழ்க்கிறாயோ ನೀನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ அது ಯಾವುದನ್ನು பரலோகத்தில் ಅದು கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. ஹalleluya ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ சத்தத்தை உயர்த்தி நீ எதை அவிழ்க்கிறாயோ ನೀನು ಯಾವುದನ್ನು இந்த ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ பூமியில எதை அவிழ்க்கிறாயோ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು அது ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டிருக்கும். ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ இந்த ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. பூமியில எதை கட்டுகிறாயோ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು அது ಕಟ್ಟುತ್ತೀಯೋ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ உன்னை கொண்டு ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು. கட்டுவதற்கும் ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು உன்னை ಕಟ್ಟುವುದಕ್ಕೂ கொண்டு திறப்பதற்கும் ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ತೆಗೆಯುವುದಕ್ಕೂ தேவனாகிய கர்த்தர் ಕರ್ತನಾದ ದೇವರು உன்னை தன்னிடத்தில் அழைக்கிறார். ನಿನ್ನನ್ನು ತನ್ನ ಬಳಿ நீ ಕರೆಸುತ್ತಾನೆ. யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறாயோ ಯಾರೆಲ್ಲ ಆತನ ಬಳಿ ಬರುತ್ತೀಯೋ யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறீர்களோ ಯಾರೆಲ್ಲ ಅವರ ಬಳಿ அவருடைய ಬರುತ್ತೀಯೋ வார்த்தைக்கு இணங்கி ಆತನ ಮಾತಿಗೆ அவரை நோக்கி ವಿಧೇಯರಾಗಿ பார்த்து ಆತನ ದೃಷ್ಟಿಸಿ அவர் கிட்ட வருகிறவனுக்கு ಅವರ ಹತ್ತಿರ ಬರುವವರಿಗೆ இந்த அதிகாரத்தை கர்த்தர் ಈ தருகிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು இந்த ಕೊಡುತ್ತಾರೆ. அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். ಅಧಿಕಾರವನ್ನು இன்றைக்கு ಕೊಡುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில ಇವತ್ತು ನಿಮ್ಮ எந்தெந்த ಜೀವನದಲ್ಲಿ கட்டுகள் சூழ்ந்து இருக்கிறது, ಯಾವ ಯಾವ ಕಟ್ಟುಗಳು எப்படிப்பட்ட ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ, கட்டுக்குள் அகப்பட்டு ಯಾವ கிடக்கிறது, ಕಟ್ಟಲ್ಲಿ அந்த ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದೀರಾ, கட்டுகளை இன்றைக்கு அவிழ்க்கும்படி ಆ ಕಟ್ಟುಗಳನ್ನು ஆண்டவர் ಬಿಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ஒரு ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. விஷயம் அப்படி தேவனுடைய சமூகத்துல ಒಂದು ಸಾರಿ ಆಗಿ ஆண்டவரே ದೇವರೇ என் ஆசீர்வாதத்துக்கு ನನ್ನ என் ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ, சமாதானத்துக்கு ನನ್ನ என் ಸಮಾಧಾನಕ್ಕೆ, சுகத்திற்கு ನನ್ನ என் ಸುಖಕ್ಕೆ, ஆரோக்கியத்திற்கு ನನ್ನ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ, என் குடும்ப வழிமுறைக்கு ನನ್ನ ಕುಟುಂಬ ದಾರಿಗಳಿಗೆ எந்தெந்த விதத்தில் கட்டுகள் போடப்பட்டு இருக்கிறதோ ಯಾವ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂಧನಗಳು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿವೆ அவைகளை அவிழ்க்கும்படி ಅವುಗಳನ್ನು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ என்னையும் குடும்பத்தையும் தருகிற ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. கண்களை மூடி சொல்வீர்களா? ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿ ಹೇಳುವೀರಾ? எல்லா கண்களையும் மூடி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿ பரிசுத்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಬಳಿ உன் ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು கட்டுகள் உடைக்கும்படியா, ನಿನ್ನನ್ನ ಬಂಧನಗಳು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ, உன் கட்டுகள் உடைக்கும்படியா ನಿನ್ನ ಬಂಧನಗಳು ಒಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ அப்படியே ஆண்டவரை பாப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರನ್ನೇ ನೋಡುವೀರಾ? நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாயும் திறக்கவில்லை, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாயும் திறக்கவில்லை, உம்மழகு மாறவில்லை, உம்மழகு மாறவில்லை. ஓ அழகே அழகே நீதான் அழகே. சொல்லுங்க, அழகே அழகே நீதான் அழகே. மனுஷனால தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவரே, மனுஷரால தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவரே, உம்மழகு மாறவில்லை, உம்மழகு மாறவில்லை. ஓ அழகே அழகே, நீங்க தான் எல்லாவற்றிலும். உம்மை போல அழகு யாரும் இல்லை. நீதான் அழகு, உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல அழகும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல அழகும் இல்லப்பா. அழகே 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 அழகே, ஓ நீதான் அழகே. ஓ
உலகில ಹೌದು ದೇವರೇ, ಈ உங்களை ಲೋಕದಲ್ಲಿ தவிர யாரும் இல்ல. ನಿಮ್ಮಂತೆ ಯಾರೂ ಇಲ್ಲ நீங்க ಸ್ವಾಮಿ. எங்களோடு பேசும் ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நல்லவர். ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அவரை போல ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. ಆತನಾಗಿ ಒಬ್ಬರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவருடைய வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது. ಆತನ ಮಾತಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அவருடைய வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது. ಆತನ ಮಾತಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ இந்த ದೇವಜನರೇ, பரிசுத்த ஆராதனையில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ಈ ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆ ಬಂದು ஆண்டவர் உங்களோடு பேசட்டும். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ இன்றைக்கு ಮಾತಾಡಲಿ. கர்த்தர் சொல்லுகிறார், ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னிடத்தில் வருகிறவனுடைய ನನ್ನ ಬಳಿ ஒவ்வொரு கட்டுகளை நான் அவிழ்த்தெறிவேன். ಒಂದೊಂದು ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಾಕುತ್ತೇನೆ. என்னிடத்தில் வருகிறவனுடைய கட்டுகள் ನನ್ನ ಬಳಿ ಬರುವ இன்றைக்கு ಕಟ್ಟುಗಳು அவிழ்க்கப்படும். ಇವತ್ತು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. உன்னுடைய பாவக்கட்டு அவிழ்க்கப்படும். ನಿನ್ನ ಪಾಪ ಕಟ್ಟುಗಳು உன்னுடைய ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. மரணக்கட்டு அழிக்கப்படும். ನಿಮ್ಮ ಮರಣ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. உன்னுடைய சாபத்தின் கட்டு அவிழ்க்கப்படும். ನಿಮ್ಮ ಶಾಪದ ಕಟ್ಟುಗಳು உன்னுடைய ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ಶೈತಾನ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. உன்னுடைய ஆசீர்வாதத்தின் தடைக்குரிய கட்டுகள் அவிழ்க்கப்படும். ಆಶೀರ್ವಾದ ತಡೆಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿಯುತ್ತಾರೆ, ஒவ்வொரு விதத்தில் நீ கட்டப்பட்டு இருக்கிறார். ಈ ರೀತಿಯಲ್ಲಿ உன் ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ. ஆசீர்வாதத்துக்கு, ನಿನ್ನ உன் ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ, சுகத்திற்கு, ನಿನ್ನ உன் ಸುಖಕ್ಕೆ, சமாதானத்துக்கு, ನಿನ್ನ உன் ಸಮಾಧಾನಕ್ಕೆ, ஆரோக்கியத்திற்கு, ನಿನ್ನ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ, உன் பெருக்கத்திற்கு, ನಿನ್ನ ವಿಚಾರಕ್ಕೆ, உன் உயர்வுக்கு ನಿನ್ನ ಎತ್ತರಕ್ಕೆ, தடையாயிருக்கிற அனைத்து கட்டுகளையும் ತಡೆಯಾಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಟ್ಟುಗಳು இயேசுவாகிய கர்த்தர் ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನಲ್ಲಿ இன்றைக்கு அதை முறியடித்து போடுவார். ಇವತ್ತು ಅದನ್ನು அந்த ಜಯಿಸಲ್ಪಡುವುದು. கட்டுகளை அவிழ்த்தெறிவார். ಆ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತಾರೆ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நான் என் மேல் போடப்பட்டிருக்கிற கட்டுகள், ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಕಟ್ಟುಗಳು, என் கூடாரத்தின் மேல் போடப்பட்டிருக்கிற கட்டுகள் ನನ್ನ ಗುಡಾರದ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರುವ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அவனிடத்தில் வந்திருக்கிற எனக்கு ಆತನ ಬಳಿ ಬಂದಿರುವ இன்றைக்கு ನನಗೆ விடுதலை கொடுப்பார். ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ என் ಕೊಡುತ್ತಾರೆ. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதை நான் பார்ப்பேன். ನನ್ನ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು ನಾನು ನೋಡುವೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ இப்ப ಹೇಳಿರಿ. நான் சொன்ன பிரகாரம் சொல்லுங்க, ನಾನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಹೇಳಿರಿ. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க கவனிக்கும் பொழுது ಗಮನಿಸುವಾಗ 4 விதமான கட்டுகள் இங்கே நான் என்னுடைய அறிவுத்திறனுக்கு கர்த்தர் சொன்ன காரியம். 4 ರೀತಿಯಾದ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬುದ್ಧಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ஒரு கட்டு என்னன்னா ಒಂದು ಕಟ್ಟು ಏನಂದ್ರೆ பாவத்தின் கட்டு. ಪಾಪದ ಕಟ್ಟು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். மனுஷனுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வராதபடிக்கு, ಮನುಷ್ಯರ ಆಶೀರ್ವಾದ மனுஷனுக்குள்ள சரீரத்துல சுகமா இருக்க விடாதபடிக்கு, மனுஷ சுகದಂತೆ மனுஷனுக்குள்ள எந்த நேரத்திலும் சமாதானத்தை காண முடியாதபடிக்கு மனுஷ ಯಾವಾಗಲೂ ஒரு பாவ கட்டு மனுஷனுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறது. ಒಂದು ಪಾಪದ ಕಟ್ಟು ಯಾವಾಗಲೂ நீங்க ಮನುಷ್ಯನ வீட்டுல ಒಳಗಡೆ போய் படிங்க. ಮನೆಯಲ್ಲಿ இது ಹೋಗಿ ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க தான். ಯಾವಾಗಲೂ ಓದಿದ್ದೀರಾ? யோவான் 8ஆம் அதிகாரத்துல யோவான் 8ஆம் 3ஆம் வசனம் தொடங்கி ಮೂರನೇ ವಾಕ್ಯದಿಂದ 13ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது ಪೂರ್ಣವಾಗಿ ತನಕ ஆண்டவராகிய கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತನು தன் வாயை திறந்து ತನ್ನ ಬಾಯನ್ನು அந்த பெண்ணு கிட்ட சொல்றாரு, ಹೆಣ್ಣಿನ ಬಳಿ உன் பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று. ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நீ போய் நீ பாவம் செய்யாதே. ಹೋಗಿ ಇನ್ನು ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡಬೇಡ. ஹalleluya. சொல்லுங்க ಹೇಳಿ. ஹalleluya. அதுக்கு முன்ன வரையிலும் அதுக்கு முன்ன அந்த பெண் ಆ ಹೆಣ್ಣು பாவ கட்டுல அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். ಪಾಪದ ಕಟ್ಟಲೆ ಅಲೆದಾಡಿ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದಳು. பாவ கட்டினாலே சுத்தி கொண்டிருந்தாள். ಪಾಪದ ಕಟ್ಟಿನ அநேகர் அந்த பெண்மணி சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தாள். ಹೆಣ್ಣು ಸಂತೋಷ அநேகருக்கு இன்பமாக இருந்தாள். ಅನೇಕರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಳು. ஹalleluya. ஹalleluya. அநேகருக்கு இன்பமாக இருந்த அந்த பெண்மணி ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಂತ ಹೆಣ್ಣು அநேகருக்கு மறைமுகமாக சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்த பெண்மணி ಅನೇಕರಿಗೆ ಮರೆಯುವ ஒரு நாள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள். ಒಂದು ರೀತಿ ಕೈಯು ಕಲವಾಗಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಳು. அதுதான் அவளுக்கு பிழைப்பு, ಅದೇ ಅವಳಿಗೆ அதுதான் அவளுக்கு வருமானம், அதுதான் அவளுக்கு சுகம். அதை வைத்துதான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்த பெண்மணி. ಅದನ್ನ ಬೇರೆ ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಅಂತ ಹೆಂಗಸು. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாள் கையும் களவாய் பிடித்த போது ಒಂದಿನ ಕೈಯಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟವಾಗ அந்த பிடிக்கப்பட்ட அந்த வழிமுறைகளில ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಆ அந்த ದಾರಿಯಲ್ಲಿ தவறுக்கு அந்த சந்தோஷத்துக்கு இணைந்திருந்த ஒருவனை விட்டுவிட்டு ಸಂತೋಷಕ್ಕಿದ್ದಂತ ಒಬ್ಬಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು அந்த பெண்ணை மட்டும் துரத்துகிறார்கள். ಆ ಹೆಣ್ಣನ್ನು ಮಾತ್ರ ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ஒரு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. அங்கே துரத்து கொண்டு
போகும் பொழுது ಅಲ್ಲಿ ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ அவர் உயிர் பிழைக்க தான் போனாள். ಅವಳು ಬದುಕುವುದಕ್ಕಾಗಿ ஆனா ಓಡಿದಳು. உயிர் பிழைக்க போன இடத்துல ಅದು ಪ್ರಾಣ அவளுக்கு ஒரு ಬದುಕುವ மறுவாழ்வு கிடைக்கிறது, அவளுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கிறது, ಒಂದು ಹೊಸ ஒரு ಜೀವಿತವು, ஆனந்தமாய் வாழக்கூடிய வழி பிறக்கிறது. ಒಂದು ಆನಂದವಾಗಿ மறு வாழ்வு, புது வாழ்வு, ஆனந்த வாழ்வு. இந்த மறு வாழ்வுக்கும் இந்த புது வாழ்வுக்கும் ஆனந்த வாழ்வுக்கும் ஒருவர் காரணமாக இருக்கிறாரு. அவர் யார்? மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் நினைச்சிருந்தா ಇವರು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ அந்த மனுஷனுங்க துரத்தி வரது போல ಆ ಮನುಷ್ಯರು ಓಡಿಸಿಕೊಂಡು ಬರುವಾಗ அந்த மனுஷன் துரத்திட்டு இவர் பாவம் செஞ்சிருக்கலாம். ಆ ಮನುಷ್ಯನ ಓಡಿಸಿಬಿಟ್ಟು ಇವರು ಪಾಪ ಮಾಡಿರಬಹುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பரிசுத்த. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಪರಿಶುದ್ಧನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பாவத்துக்கு இடம் கொடாதவர். ಆತನ ಪಾಪಕ್ಕೆ ಜಾಗ அவர் ಕೊಟ್ಟವರು. பாவம் அறியாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. ಪಾಪದಿಂದ ಶುದ್ಧ ಕಣ್ಣನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அங்கே வந்தவர்களை பார்த்து ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದವರನ್ನು உங்களை எவன் பாவம் செய்யவில்லை, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಪಾಪ எவன் பாவம் செய்யவில்லை, ಯಾವನ ಪಾಪ அவன் ಮಾಡಿಲ್ಲ கல்லறிடா பார்க்கலாம். ಅವನ ಕಲ್ಲೆಸಿ ನೋಡೋಣ. பாவிகளே, அக்கிரமக்காரர்களே, ಅಕ್ರಮಕಾರರೇ, அக்கிரமக்காரனே, படு பாவியே, ಪಾಪಿಗಳೇ, உனக்கு தைரியம் தான் கல்லறிஞ்சு கொல்ல. ನಿನಗೆ ಧೈರ್ಯದ ಕಲ್ಲೆಸಿಕೊಳ್ಳು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மற்றவங்கள பாவத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ಬೇರೆಯವರ ಪಾಪನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, நம்ம பாவத்தை நம்ம பார்க்கிறது இல்ல. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ಹೇಳಿರಿ ஹல்லேಲೂயா. ஆமென். ஆமென். வெறும் நம்ம பாவத்தை பார்க்காம ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ನೋಡದಂತೆ மற்றவங்க பாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ಬೇರೆಯವರ ಪಾಪವನ್ನೇ ನೋಡ್ತಾ நீங்க ಇದ್ದೀವಿ. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், ಒಂದು ಅರಸುಗಳ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 48ನೇ ವಾಕ್ಯಗಳು, 2 நாளாகம 6:36 ವಚನத்தை, ಎರಡು ಪೂರ್ವ ಕಾಲದ பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. ಪಾಪ ಮಾಡಿರೋ ಮನುಷ್ಯನಿಲ್ಲ. பாவம் செய்யாத மனுஷன் இல்லங்க. ಪಾಪ ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನು ಯಾವನೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, அதனால பாவம் செஞ்சிட்டே சொல்லல. ಅದ ಪಾಪ ಮಾಡ್ತಾನೆ ಇರೋ சங்கீதம் 4:4 நீங்க பார்க்கும் பொழுது, ಕೀರ್ತನೆ 4:4 ನೋಡುವಾಗ, அங்கே 1 யோவான் 2:1 பார்க்கும் பொழுது, 1 ಯೋಹಾನ 1:2 ನೋಡುವಾಗ, 1 யோவான் 3:9 பார்க்கும் பொழுது, 1 ಯೋಹಾನ 3:9 நீங்கள் ನೋಡುವಾಗ, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ನೀವು ಕೋಪ ಕೊಂಡ್ರೆ ಪಾಪ ಮಾಡದಿರಿ. உங்க படுக்கையிலயோ, உங்க இருதயத்திலயோ, உங்க சரீரத்திலயோ, உங்க பேச்சிலயோ, உங்க பார்வையிலயோ நீங்க பாவம் செய்யாதிருங்கள். ನೀವು ಪಾಪ ಮಾಡದಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் வெளிப்படுத்த சொல்லுகிறது, ಅದರಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ அநியாயம் செய்றவன் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ ಮಾಡು ಅನ್ಯಾಯ அசுத்தமா இருக்க அசுத்தமா இருக்கட்டும், ಅಶುದ್ಧವಾಗಿರು ಅಶುದ್ಧ பாவம் ಮಾಡಲಿ. செய்றவன் இன்னும் பாவம் செய், ಪಾಪ ಮಾಡವನು ಪಾಪ ಮಾಡಲಿ. அவனுக்கு தக்க பலன் வருகிறது. ಅವನ ತಕ್ಕ அதை ಕ್ರಿಯೆಗಳು ಬರ್ತವೆ. சொல்வதற்கு முன்னால சொல்றாரு, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವನು ಇನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಲಿ, பரிசுத்தமாய் இருக்கட்டும்ன்றா. ಇನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனவனுக்கு தக்க தண்டனை என் கூட வருது. ಅವನ ತಕ್ಕ ಕ್ರಿಯೆ ನನ್ನ ಹತ್ತಿರ அது ಬರುತ್ತದೆ. யாராலும் மாற்ற முடியாது. ಅದು ಯಾವರಿಂದ ಬದಲಾವಣೆ ಮಾಡಕ್ಕೆ தேவ ಆಗುವುದಿಲ್ಲ. பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ தேவ ஜனமே, ದೇವರ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು இந்த ಕ್ರಿಸ್ತನು பாவத்தை மாற்றும்படியாக ಈ தான் ಪಾಪ ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ அவர் இந்த பூமிக்கு வந்தார். ಆತ ಈ ಭೂಮಿಗೆ இந்த ಬಂದರು. பாவத்தை விடுவிக்கும்படியாக தான் ಈ ಪಾಪವನ್ನು இயேசு இந்த பூமிக்கு ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ வந்தார். ಯೇಸು ಈ ಭೂಮಿಗೆ அதனால ಬಂದರು. தான் சொல்றாரு, ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னிடத்தில் வருகிறவனை ನನ್ನ ಬಳಿ ಬರುವನೇ நான் அந்த பாவத்தில் விடாதபடி அவனை விடுவிப்பேன். ನಾನು ಆ ಪಾಪದ ಬಿಡದಂತೆ ಅವನನ್ನು ವಿಮೋಚಿಸುತ್ತೇನೆ. 1 யோவான் 5:18 சொல்லுகிறது, 1 ಯೋಹಾನ 5:18 ಹೇಳುತ್ತದೆ, தேவனால் பிறந்த எவனும் ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಯಾವನು பாவம் செய்யா. ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யா. ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಯಾವನು ಪಾಪ எப்படி ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಹೇಗೆ? எப்படி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ಒಬ್ಬನು ಜಲದಿಂದ ಆತ್ಮದ ಅವನು ಪ್ರವೇಶವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರ அவன் எப்ப கர்த்தருக்குள்ள திருமுழுக்கு பெறுகிறானோ, ಅವನು ಯಾವಾಗ ದೇವರ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ எப்ப ಪಡೆಯುತ್ತಾನೋ, கம்முனின் பந்தி அவன் கையில வாங்குறானோ, ಯಾವ ಕರ್ತನ ಔತಣವನ್ನು அன்றைக்கு அவன் பாவம் கழுவப்படுகிறது, அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಭೂಮಿಗೆ ಬಂದರು. அதை அழிக்கும்படியாக தான் இயேசு வந்தார். ಅದನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, ಯೇಸು 53ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ, இந்த பாவத்துக்காக தான், ಈ ಪಾಪಕ್ಕಾಗಿನೇ, இந்த வேதனைக்காக தான், ಈ ವೇದನೆಗಾಗಿನೇ, இந்த துக்கத்துக்காக தான் ದುಃಖಕ್ಕಾಗಿನೇ இயேசு அத்தனை கொடுமைகளையும் ஏற்றுக்கொண்டார். ಯೇಸು ಅಷ್ಟು ಹಿಂಸೆಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. என் மக்களை விடுவிக்க வேண்டும், ನನ್ನ ಮಕ್ಕಳು என் ವಿಮೋಚಿಸಬೇಕು, பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬಿಡಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தத்தை உயர்த்தி.
நல்ல சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ஆமென். ಆಮೆನ್. இயேசு முதல் பாவத்தை விடுவிக்கிறவர். ಯೇಸು ಮೊದಲಿಗೆ ಪಾಪವನ್ನು அதனால தான் அவர் ಬಿಡಿಸುವವರು. கல்வாரி சிலுவையை சுமந்தார். ಅದರ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡರು. கண்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது? ನಿಮ್ಮ ಬಳಿ ಯಾವ ರೀತಿ வாயினால் ಪಾಪಗಳಿದೆ? பாவம் வருகிறதா? ಬಾಯಿಂದ ಪಾಪ ಬರುತ್ತದಾ? அல்லது கண்கள்னால பாவம் வருகிறதா? ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಪಾಪಗಳು ஒருத்தர் ಬರುತ್ತದಾ? பார்த்த உடனே நீங்க உங்களுக்குள்ள கவர்ந்து போகிறீர்களா? ನಿಮ್ಮ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಯಾರಾದರೂ ಆಗಿ அல்ல ಎಳೆದುಕೊಂಡು உங்க ಹೋಗುತ್ತೀರಾ? படுக்கையில படுத்துக்கொண்டே யோசிக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡು ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? அல்லது உங்க மொபைலோ அல்லது டிவியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றுகிறதா? ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಟಿವಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯ ನೆನಪುಗಳು ಉಂಟಾಗುತ್ತದಾ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தால், ನೀನು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ, ஆண்டவருக்குள்ள நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால், ದೇವರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ, இந்த பாவங்கள் உன்னை ಈ விடுவிக்கட்டும். ಪಾಪಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. அப்ப முதல் பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ பாவத்தின் கட்டை அவர் உடைக்கும்படி வந்தார். ಪಾಪದ ಕಟ್ಟುವುದನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ அதனால்தான் சொல்றாரு, ಅದನ್ನ நீ ಹೇಳ್ತಾರೆ, எதை கட்டுகிறாயோ ನೀನು ಯಾವುದನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀಯೋ இப்ப நீ சொல்லலாம், ಈಗ ನೀನು ஆண்டவரே ಹೇಳಬಹುದು, இந்த சரீரம், ದೇವರೇ ಈ இந்த ಶರೀರವು, ஆவி, ಈ இந்த ಆತ್ಮವು, ஆத்துமா ಈ ಆತ್ಮವು உமக்கு சொந்தமானது. ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾಗಲಿ. இது பரிசுத்த ரத்தத்தினால, இது பரிசுத்த உங்க ரத்தத்தினால, பரிசுத்த ஆவியினால, இந்த பரிசுத்த உங்க ஆத்மனிಂದ, பரிசுத்த வல்லமையினால இந்த பரிசுத்த சக்தியிಂದ, இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ಈ கட்டுகிறேன். ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು இந்த பூமியில ಕಟ್ಟುತ್ತೇನೆ. நான் கட்டப்படுகிறேன். ಭೂಮಿಯಲ್ಲಿ எப்படி ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇನೆ. பரிசுத்தாவினால கட்டப்படுகிறேன், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇನೆ. பரிசுத்தாவினால கட்டப்படுகிறேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ஆண்டவரே, ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇನೆ. ದೇವರೇ, இங்கே நான் எப்படி ஒரு புதுமையாய் வாழ விரும்புகிறேனோ, ಹೇಗೆ ನೂತನವಾಗಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೋ, பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேனோ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕಿ அப்படியே நான் ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೋ, ராஜ்யத்துக்கு வரணும்பா. ಹಾಗೆ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ என்ன ಬರಬೇಕಪ್ಪ. அந்த ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. ராமன் சொல்லுங்க, ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். சொல்லுங்க, பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். போதும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ಕಾರ್ಯ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இரண்டாவது மரணக்கட்டு. ಎರಡನೇದಾಗಿ ಮರಣ முதல் ಕಟ್ಟುಗಳು. பாவக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪದ ಕಟ್ಟು. இரண்டாவது மரணக்கட்டு. ಎರಡನೇದಾಗಿ ಮರಣದ ಕಟ್ಟು. சங்கீதம் 116 மூணாவது வசனத்தை பார்க்கும்போது, ಕೀರ್ತನೆ 116 ಮೂರನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ, மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ಮರಣಕಲ್ಲನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ, பாதாள இக்கட்டுகள் என்னை பிடித்தது, ಪಾತಾಳದ ಇಕ್ಕಟ್ಟುಗಳನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தே. ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಂಕಲ್ಪವನ್ನು ನಾನು ಹೊಡೆದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ಆಮೆನ್. ஆமென். மரணம் எந்த விதத்திலும் வரலாம். ಮರಣವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆದ್ರೂ ಬರಬಹುದು. மரணம் பாவத்தினாலும் வரலாம், ಮರಣ ಪಾಪದಿಂದ வியாதினாலும் வரலாம், ರೋಗದಿಂದ ಬರಬಹುದು, பிசாசினாலும் வரலாம், ಶೈತಾನದಿಂದಲೂ ಬರುತ್ತದೆ, கர்த்தருடைய திட்டத்தின்படியும் வரலாம். ದೇವರ ತೀರ್ಮಾನದಿಂದಲೂ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா உனக்கு மரணம் வந்தா, ನಿನಗೆ ಮರಣವು அந்த ಬಂದಿದೆ, மரணத்துக்கு பின்பு உனக்கு ராஜ்யம் தான் முக்கியம். ಆ ಮರಣಕ್ಕಿಂತ ನಿನಗೆ ರಾಜ್ಯವು இன்னைக்கு ಮುಖ್ಯವಾಗಿದೆ. எத்தனை பேர் மரண கட்டுக்குள்ள அவதைப்பட்டு கொண்டு கிடக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಮರಣ ಕಟ್ಟಲು ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದೀರಾ? உங்களையே அறியாத ஒரு மரணம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಮರಣ ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. சமீபத்தில் நான் பேசிக்கொண்டே ஒருத்தர் சொன்னா, ಸಮೀಪದಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಒಬ್ಬರು ಹೇಳಿದರು, ஆராதனை பண்ணிக்கொண்டே இருந்தார், ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾಳೆ ಇದ್ದರು, அப்படியே அவர் மயங்கி கீழே விழுந்தார், ಅವ್ರು ಹಾಗೆ அவர் மரித்து போய்விட்டார். ಅವ್ರು ಸತ್ತೋದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் டகரியை பார்க்கும்போது, ಅವ್ರ ಧೈರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, கர்த்தர் இந்த நேரத்தை இந்த சமயத்துல ದೇವರು ಈ என்னை ಸಮಯದಲ್ಲಿ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறார் ನನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ அப்படின்னு ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எழுதப்பட்டு இருந்தது. ಹಾಗಾಗಿ அப்ப இது ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தர் அங்கீகரித்த ஒரு மரணம். ಇದು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮರಣ. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், போகும்போது சந்தோஷமா போனாங்க, ಒಬ್ಬರು ಸಂತೋಷವಾಗಿ வரும்போது அவங்க கோணிப்பையில் அழுகிட்டு வந்தாங்க. ಬರುವಾಗ ಚೀರೆಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಬಂದರು. என்ன விபத்தில் அவர்கள் மரித்து போனாங்க. ಏನೊಂದು ಅಪಘಾತದಲ್ಲಿ ಮರಿಸಿ அப்ப ಸತ್ತೋದರು. விபத்து என்பதை பார்க்கும் பொழுது, ಒಂದು ಅಪಘಾತವೇ அது ಎಂಬುದು சத்துருவினால் ನೋಡುವಾಗ, வருகிற விபத்து, ಶೈತಾನದಿಂದ ಬರುವಂತ தன்னுடைய கவனக்குறைவினால் வருகிற விபத்து, ಅವರ ಗಮನದಿಂದ அது கர்த்தருடைய ಬರುವಂತದ್ದು. சித்தம் அல்ல. அது ದೇವರ அது ತೀರ್ಮಾನವಲ್ಲ. சத்துருவாய் இருக்கலாம், அது ಶೈತಾನ அல்லது ಇರಬಹುದು. நம்முடைய கவனக்குறைவாக இருக்கலாம். ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೆ ಕಡಿಮೆ அதனால ಆಗಿರಬಹುದು. ஒரு மரணம் வருகிறது. ಅದೊಂದು ಮರಣ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வியாதி படுக்கையில பார்க்கும்போது, ವ್ಯಾಧಿ ஒண்ணு ರೋಗದಲ್ಲಿ அவன் ನೋಡುವಾಗ, பாவத்துக்கு அடிமையா இருப்பான், ಒಂದು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮ இல்லன்னா ಆಗಿರ್ತಾನೆ. அவனுடைய சுய வழினாலே, ஏதோ ஒரு ஆகாரத்தினாலே அல்லது பெருந்தினாலே அல்லது இன்னொருத்தர் இருக்கிற வியாதினாலே அவன்
ಮರಣ ವ್ಯಾಧಿಗೆ ನೇರ ಪಡುಕಲ ಕಡಕರ ಅವನು ಸ್ವಾತ ಇಚ್ಛಕನಾಗಿ ಅವನು ಇಚ್ಛಿಸುವಂತ ಊಟಗಳಿಂದ ಅವನು ರೋಗ ಅದು ಒಳಗಾಗುತ್ತಾನೆ. அவனுடைய வழிகளில் வந்த மரணம். ಅದು ಅವನೇ ಇಚ್ಛಿಸುವಂತ இன்னைக்கு ಬರುವಂತ கர்த்தர் என்ன சொல்றார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த மரணக்கட்டை விடுவிக்கும்படியாக தான் ಮರಣ ಬಾಧಲ அவர் கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஒப்புக்கொண்டார். ಆತನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது ಯೋಹನ 11ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அங்கே 44வது வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நேசித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். ದೇವರು ಪ್ರೀತಿಸುವಂತ அந்த குடும்பம் கர்த்தரால் நேசிக்கப்பட்டது. ಆ ಕುಟುಂಬ ದೇವರು அவன் மரித்து போனான். ಅವನು ಸತ್ತೋದನು. அவனை குறித்து அந்த குடும்பத்தில் இருக்கிற மார்த்தாள் மரியாள் அழுகிறார்கள். ಅವನ ಕುರಿತು ಅವರು அந்த குடும்பத்து மேலே பரிதாபம் உள்ளவங்க பாசம் உள்ளவங்க அழுகிறார்கள். ಆ ಕುಟುಂಬದ ಪಶ್ಚಾತ್ತಾಪ மற்றவங்க கேலி கிண்டலும் பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ಅವರು ಗೇಲಿ ಪ್ರಯಾಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಗಮನಿಸುವಾಗ அங்கே இயேசு அங்க வருகிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ. இவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறவர் தானே. ಇವರು ಯಾವಾಗ ಮನೆಗೆ இவர் ஏன் இந்த வீட்டை விட்டுட்டாரு? இவங்க அனாதை போல ஆயிட்டாங்களே. ಅನಾಥಕರಾಗಿ இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும்போது இயேசு அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು அந்த ಮಾಡ್ತಾರೆ. கல்லருகே வருகும் பொழுது அந்த கல்லின் அருகே வரும் பொழுது அங்கே ஒரு உரத்த சத்தமிட்டு லாசருவே வெளியே வான்னு சொல்றார். சத்தமிட்ட அடுத்த நிமிஷத்துல லாசர் வெளியே வந்து நிக்கிறார். ஹalleluya. ஒரு விஞ்ஞானியுடைய கணிப்பு என்னன்னா, ಒಂದು ಸೈಂಟಿಸ್ಟ್ ಅವರ ಒಂದು ಲೆಕ್ಕ அங்கே லாசர் இருக்கிற கல்லறைக்குள்ள ಆ ಲಾಜರ್ ಇರುವಂತ ಕಲ್ಲರೆ 24 ஸ்டெப் இருக்குன்னு சொல்றாங்க. 24 ಮೆಟ್ಲುಗಳಿದೆ. இத்தனை படிக்கட்டு இருக்கிறது. ಇಷ್ಟು ಮೆಟ್ಲು ಇದೆ. இந்த படிக்கட்டை தாண்டி ಈ ಮೆಟ್ಲುಗಳನ್ನು இந்த மனிதன் எப்படி வந்திருக்க கூடும்? ವ್ಯಕ್ತಿ ಹೇಗೆ ಬರಕ್ಕೆ நல்லா ಸಾಧ್ಯ? கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ எப்படி ಗಮನಿಸಿ. வந்திருக்க கூடும்? ಹೇಗೆ ಬರಕ್ಕೆ அங்கே ಸಾಧ್ಯ? அவரை கட்டப்பட்டு இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಅವರು அவர் ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. கட்டுகளால் அங்கே கிடக்கின்றார். ಅವರು ಕಟ್ಟಿನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சரீரத்தில் ஜீவன் இல்லை. ಶರೀರದಲ್ಲಿ ಪ್ರಾಣವಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ இயேசு சத்தமிட்ட போது ಯೇಸು ಧ್ವನಿ ಹಾಕಿದ ಕೂಡಲೇ அந்த லாசர் மேல வந்து நிக்கிறார். ಆ ಲಾಜರ್ ಮೇಲೆ இப்பதான் ಬಂದಿದ್ದಾನೆ. சொல்றாரு இந்த 44வது வசனத்துல. 44ನೇ அங்க ವಾಕ್ಯದಲ್ಲಿ படிங்க, ಹೇಳ್ತಾರೆ. சத்தமா படிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் பிரேத சீலைகளால் கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறது. அவன் முகமும் சீலையால் அவருடைய சுற்றப்பட்டிருந்தது. முகமும் சிலையால் பார்வை கூட பார்க்க முடியாத அளவுக்கு சுத்தப்பட்டு இருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் இவனுடைய என்றார். கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹalleluya. 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 சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அப்ப எப்படி இந்த 24 படியை தாண்டி எப்படி வர முடியும்? 24 ಮೆಟ್ಲುಗಳು ದಾಟಿ ಹೇಗೆ ಬರಬಹುದು? என் ஆண்டவர் ஆவியில கலங்கும் பொழுது ಆ ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕಳವಳ ಪಡುವಾಗ 32ல இருந்து 32 33 நீங்க பாக்கும்போது 32 33 ನೋಡುವಾಗ இந்த யோவான் 11 32 33 படிங்க. ಯೋಹನ 11 33 இயேசு இந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட இருக்கிற அந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் நல்ல கவனித்தீங்களா? ஹalleluya. அவ ஆவியிலே கலங்கி துயரமடைந்து ಆತನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕಳವಳಪಟ್ಟು ದುಃಖಪಡಿಸಿ அவனை வைத்தீர்கள் என்றார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வைத்த இடத்தை அவர் கேட்கிறார். ಇಟ್ಟ ಸ್ಥಳವನ್ನು ಕೇಳಿದ್ದಾರೆ. இங்க ஆவியிலே கலங்கும் பொழுது ಆತ್ಮದಲ್ಲಿ ಕಳವಳಪಡುವಾಗ அங்க பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிறார். ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಕ್ರಿಯೆ பிதா ಮಾಡುತ್ತಾರೆ. அங்க போகிறார். ತಂದೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. கலங்கும் போது அங்க விடுதலை உண்டாகிறது. ಕಳವಳಪಡುವಾಗ அங்க அவர் உயிர் பெறுகிறார். ಅಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்ப. நீ நம்போதாத தேவ நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்ப. நீ நம்பில ஹalleluya. பிதா அங்க அற்புதம் செய்கிறது ஆவியில உணர்ந்து விட்டார். ತಂದೆ ಅದ್ಭುತ ಮಾಡು ಆತ್ಮ லாசர் வெளியே வரப்போகிறதை கர்த்தர் உணர்ந்து விட்டார். ಲಾಸರ್ ಹೊರಗಡೆ ಬರೋ ದೇವರ ஹalleluya. அந்த கல்லை புரட்டுங்க. வாழ்க்கையில எந்த கல் அடைக்கப்பட்டு இருக்கிறது உன்னை மரணம் வாரிக்கொள்ளும்படியாய் இந்த மரணம் உன்னை கொண்டு போகும்படியாய் உன் குடும்பத்துக்குள்ள அழிவை தரும்படியாய் எந்த கல் மூடப்பட்டு இருக்கிறதோ அந்த கல்லை நீ எடுத்து போடணும்.
நீ எந்த ஆழத்துல இருந்தாலும் சரி பரிசுத்த ஆவியினால உன்னை மேலே வர வைப்பார். ஹல்லேலூயா. நீ எந்த ஆழத்துக்குள்ள போனாலும் சரி அந்த ஆழத்திலிருந்து உன்னை மேலே கொண்டு வருவார். இங்கே லாசருவை 24 படிகளை தாண்டி மேலே வர வைத்தவர் உன்னை வர வைக்க மாட்டாரா? எந்த கட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த கட்டை விழுத்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இங்க லாசருவின் மரணக்கட்டை ஆண்டவர் உடைத்து 24 படிகளை தாண்டி 24 ಮೆಟ್ಟಲು ದಾಟಿ மேலே வர வைத்து ಮೇಲೆ ಬರೆ ಮಾಡಿ எல்லா கண்களும் பார்க்கும்படியா எல்லா ದೃಷ್ಟಿಗಳು ಅವರನ್ನೇ ನೋಡುವಂತೆ இப்போ இவன் கட்டுகளை அவருங்கன்றார். ಇವಾಗ ಇವನ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಾಕಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. மேலே தான் கட்டு, ஆனா உள்ள ಮೇಲೆ ಕಟ್ಟುಗಳು ಒಳಗಡೆ. சொல்லுங்க, உள்ள ಒಳಗಡೆ விடுதலை. ಬಿಡುಗಡೆ. சரீரத்துக்கு விடுதலை, ஆவிக்கு விடுதலை, ஆத்மாவுக்கு விடுதலை. ಶರೀರಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ, ಆತ್ಮಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ. நீ உள்ள சபைக்குள்ள வந்துட்டா ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದೀಯ. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விடுதலை. ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இது அறியாத நீ எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு கிடக்கிற, ಎಲ್ಲೋ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ, எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு கிடக்கிற, ಎಲ್ಲೋ ಓಡುತ್ತಾ ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ. இது உனக்கு ஆசீர்வாதம் அல்ல, ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. ஒரு கிறிஸ்தவன் ಒಂದು ಕ್ರೈಸ್ತನು ஆவியில கலந்திருக்கிறவன், ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕಲವಲ ಪಡುವವನು, பரிசுத்த ஆவிக்குள்ள வந்து அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெறுகிறவன், ಪರಿಶುದ್ಧರ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ ಅದನ್ನು ಸಜೀವ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನು, எந்த காரணத்திலும் விட மாட்டான். ಭಾನುವಾರ ಯಾವ அவனுக்கு எவ்வளவு கோடி பணம் வந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಕೋಟಿ ಹಣ ಬಂದರೂ அவன் ಸರಿ, விட்டே கொடுக்க மாட்டான். ಅವನು ಬಿಟ್ಟೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சபைதான் அவனுக்கு முக்கியம். சபையே முக்கியವಾಗಿರುತ್ತದೆ. ருசித்தவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். ಅದನ್ನ ರುಚಿ ருசி இல்லாதவனுக்கு அந்த அருமை தெரியாது. ಅದನ್ನ ருசி ಇಲ್ಲದವನಿಗೆ சாக்பக்கு சொல்ல, ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. கம்பெனில எனக்கு வேலை, அங்க எனக்கு ஒரு முக்கிய வேலை வந்துருச்சு, அங்க சொந்த பந்தம் கூப்பிட்டாங்க, அங்க போயிட்ட இங்க போயிட்டேன்னு சொல்லி உன் ஆசீர்வாதத்தை நீ தடை பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. ಬೇಡವಾದ ಅವಕಾಶಗಳು ಮದುವೆಗೆ ಹೋಗಿದೆ, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದೆ, ರಜಾ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, ಈಗ ಬೇಡವಾದ ಕಥೆಗಳು ಹೇಳಕ್ಕೆ ನೀನು 6 ನಾள் எல்லாம் செய்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். 6 ದಿನ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ 7 ದಿನ ಅದನ್ನು அந்த ஓய்ந்திருந்த கர்த்தரிடத்துல கொடு. ಐದರ ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இங்க நீங்க கவனிக்கும் பொழுது அவன் கட்டவிழ்க்கப்பட்டவனாய், ಅವನು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟವನಾಗಿ, கட்டவிழ்க்கப்பட்டவனாய், ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟವನಾಗಿ அவன் தேவ சமூகத்துக்கு முன்னாக நின்றான். ಅವನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் படுத்திருந்தாலும் நான் மரண ஆஸ்கள் மலಗಿದ್ದರು பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்றார். கேடுಗೆ ಎದುರೇನು. நீங்க மரணத்தை குறித்து பயப்படவே கூடாது. மரண குறித்து பயப்படಬಾರದು. ஆண்டவர் மரணத்தை இப்போது கொடுக்கிற தேவன் அல்ல. ದೇವರು ಮರಣ ಇವಾಗ ಕೊಡುವಂತ ದೇವರು ಅಲ್ಲ. நீ போகும்போது வரும்போது வேலை செய்யும் போது உன் குடும்பத்துக்கு நான் செத்துருவனா, மரிச்சிருவனா, உயிர் வாழ்வனா இப்படி நீ நினைக்க வேண்டாம். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋಗೋ ಸತ್ತೋಗುತ್ತಾನ, ಬದುಕುತ್ತಾನ, ಈಗಿರುತ್ತಾನ, ಆಗಿರ್ತಾನ, ಅದನ್ನ ನೀನು ನೆನಪು அவர் ಮಾಡ. மரணத்தை விரும்புகிற தேவன் அல்ல. அவர் மರಣವನ್ನು ಇಚ್ಛಿಸುವಂತ ದೇವರು ಅಲ್ಲ. உன்னால ஏதாவது செய்வாயான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ನಿನ್ನಿಂದ ಏನಾದರೂ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. அல்லதான் சொல்ற சங்கீதக்காரர், ಅದ ಕೀರ್ತನೆ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் படுத்திருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி 25:8 சொல்லுகிறது, ஏசாயா 25:8 ಹೇಳುತ್ತದೆ, மரணத்தை ஜெயமாக விளங்குச்சுகிற கர்த்தர், மரணம் ஜெயವಾಗಿ ನುಗ್ಗುವಂತ ದೇವರು, எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர். எல்லா ಮುಖದಲ್ಲಿ ஒரு மரணம் வந்து விட்டா எல்லாரும் அழுகிறது உண்டு, ಎಲ್ಲರೂ ಅಳುವುದುಂಟು, ஒரு தெரியாதவங்க கூட அழுதுருவாங்க. ಗೊತ್ತಿದ್ದವರು ಅಳುತ್ತಾರೆ. அதனால கர்த்தர் சொல்றாரு, ಅದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க என்ன சொல்றாரு, மரணத்தை ஜெயமாக விளங்கி ಮರಣವನ್ನು ಜಯವಾಗಿ எல்லா முகங்களிலும் இந்த கண்ணீரை துடைக்கிறவர், ಎಲ್ಲಾ ಮುಖದಲ್ಲಿರುವಂತ ಕಣ್ಣೀರನ್ನು அவளுக்குள்ள இருக்கிற நிந்தைய ಅವರ ಒಳಗೆ பூமியிலே இராதபடி மாற்றுவாராம். ಭೂಮಿ ಇದ್ದಂತೆ ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. இனி மரணத்தை குறித்து பயப்படாத, ಇನ್ನು ಮುಂದೆ ಮರಣವನ್ನು ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ. கர்த்தர் உனக்காக ஜெயமாகுகிறார். ದೇವರು ನಿನಗಾಗಿ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. மரணத்தை ஜெயமாக மாற்றுகிறார். ಮರಣವನ್ನು ಜಯವಾಗಿ பக்கத்து பார்த்து சொல்லு, நல்லா சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. கர்த்தர் மரணத்தை ஜெயமாக்குகிறார். உன் கண்ணில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ உனக்குள்ள இருக்கிற நிந்தையை மாற்றாரு. ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ನಿಂದೆ ನೀಗಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. முதலில் என்னது, பாவத்தின் கட்டை அழிக்கிறார். ಮೊದಲಾಗಿ ಪಾಪದ ಕಟ್ಟೆಯನ್ನು ಅಳಿಸುತ್ತಾರೆ. இரண்டாவது மரணக்கட்டை ஆமென் உடைத்தெறிகிறார். இப்ப மூணாவது ஒரு கட்டு, சுருக்கமா சொல்ல வேண்டாம், நிறைய இதுலதான் முக்கியமானதே இருக்குது உள்ள. ಚುರುಕಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ இதுலதான் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳಿವೆ. இதான் சாபக்கட்டுன்னு சொல்லப்படுகிறது. ಇದೇ ಶಾಪದ ಕಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya.
சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹalleluya. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ நல்ல சத்தத்தை உயர்த்தி ಜೋರಾಗಿ ಹalleluya. சாபக்கட்டு ಶಾಪದ ಕಟ್ಟು இன்னைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ದೇವರು ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ நல்ல கவனமா இந்த காரியத்தை நீங்க கேளுங்க. ಗಮನವಾಗಿ ಈ ಕಾರ್ಯ ஒவ்வொரு குடும்பமும் சாபத்துல மாட்டிக்கொண்டு கிடக்குறீங்க. ಒಂದು ಕುಟುಂಬ ಶಾಪದಲ್ಲಿ சில வீட்ல திருமணம் நடப்பதில்லை, ಕೆಲವರು ಮದುವೆ சில ನಡೆಯುವುದಿಲ್ಲ, வீட்ல கர்ப்பக்கனி அமை வருவதில்லை, ಕೆಲವರು ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ சில வீட்ல ಬರುವುದಿಲ್ಲ, எந்த வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் அவங்களுக்கு திருப்பி கொடுப்பதில்லை, ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ವರಮಾನ ಬಂದ್ರೆ ಅದು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, சில வீட்ல அந்த வீடுகளுக்கு சந்தோஷமா இருப்பதில்லை, ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, சில வீடு பார்க்கும்போது எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருப்பாங்க, ಕೆಲವರು ಮನೆ ನೋಡುವಾಗ ಹೇಗೆ எந்த பொருள் அவங்களுக்கு இருக்காது. ಯಾವ ವಸ್ತುಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ஏன் காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இங்க சில காரியங்களை நீங்க கவனிக்க வேண்டும். ಇಲ್ಲೊಂದು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ இந்த ಗಮನಿಸಬೇಕು. சாபத்தை கட்டை ஆண்டவர் உடைக்கிறார். ಶಾಪ ಕಟ್ಟ ದೇವರು ಒಡೆದಾಕುತ್ತಾರೆ. இந்த சாபக்கட்டை ஆண்டவர் உடைக்கிறார். ಶಾಪದ ಕಟ್ಟ ದೇವರು ಒಡೆದಾಕುತ್ತಾರೆ. இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ಎಲ್ಲಿಂದ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ? ஆதியாகமத்திலே ஆரம்பிக்கிறது. ಆದಿಕಾಂಡ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. ஆதியில ஆரம்பிக்கிறது. ಆದಿಯಲ್ಲಿ தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுக்கென்று உறவாடும்படி, ದೇವರಲ್ಲಿ தேவன் மகிமையும்படி, ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, தேவன் மகிழும்படி ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ இங்கே ஆதாம் ஏவாள் என்று உருவாக்கப்படுகிறார்கள். ಇಲ್ಲಿ ಆದಾಮ್ ಅವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவளுக்கு ஒரு சாபம் வருகிறது. ಅವರಿಗೆ ಒಂದು ಶಾಪ ಬರುತ್ತದೆ. அவளுக்கு ஒரு சாபம் வருகிறது. ಅವರಿಗೆ ಒಂದು ಶಾಪ ಬರುತ್ತದೆ. வேதத்தை நீங்க பாருங்க. ಸತ್ಯವಾಕ್ಯ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿ நீங்க ನೋಡುವಾಗ 10 இருந்து 19 வரை பார்க்கும் பொழுது, 19 இங்கே அங்கே சாபத்தை குறித்து சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಶಾಪವನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. அதுல 16 19 நீங்க பாத்தீங்கன்னா 19 ನೋಡುವಾಗ அங்கே அவர் சொல்லுகிற காரியம் மிகவும் மேன்மையா இருக்கிறது. ಅವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಮೇನ್ಮೆಯಾಗಿದೆ. அதுல 10 11 படிங்க. 10 11 ಓದಿರಿ. சீக்கிரம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். இப்போ நீங்க நல்லா திரும்ப கவனிக்கணும். 16 19 படிங்க. 16 19 ஓதிரி. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அடுத்து, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு கருப்பொருள் இது. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕಾದ இந்த ஆதாம் ஏவாள் யாரால உருவாக்கப்பட்டாங்க? ಈ ಆದಾಮ್ ಅವಳು ಯಾರಿಂದ ಉಂಟು தேவனால உருவாக்கப்பட்டாங்க. ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிங்க. ஆமென். புதுசா திருமணமானவங்க, திருமணமாகி குழந்தை பெற்றிருக்கிறவங்க, அப்பா அம்மா ஆனவங்க, இந்த முக்கியம் ஒரு காரியம் இது. ಇದು ಹೊಸದಾಗಿ ಮದುವೆಯಾಗಿರೋರು, ಮದುವೆಯಾಗಿ ಮಕ್ಕಳಾಗಿರೋರು, ಇದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இது நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உலகத்திலேயே ஆமென், உலகத்திலேயே செய்யாத ஒரு திருமணம் என்றால் அது ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நடந்த திருமணம் தான். ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಮಾಡದಂತ ಒಂದು ಮದುವೆ ಯಾನೆಂದರೆ ಅದು ಆದಾಮ್ ಅವಳ ಆಗಿದ ಮದುವೆ. முத ஆண்டவராகிய கிறிஸ்து, ಮೊದಲನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು அவர் ஆண்டவராய் கர்த்தராய் பிதாவாய் இருக்கும் பொழுது, ಆತನು ಕರ್ತನಾಗಿ ತಂದೆಯಾಗಿರುವಾಗ அவர் பார்க்கிறார், இந்த பூமியை பார்க்கிறார், ಭೂಮಿயை ನೋಡುತ್ತಾರೆ. இந்த பூமி இப்படி இருக்கிறது, ಈ ಭೂಮಿ இந்த மரம் செடி கொடிகள் இப்படி இருக்கிறது, நான் உருவாக்கப்பட்டதெல்லாம் இப்படி இருக்கிறது, இதை ஆண்டு கொள்வதற்கு ஒருவன் வேணும், ಇದನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಬೇಕು, அதே போல என்னோடு உறவாட ஒருத்தன் வேணும், ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸಂಪರ್ಕಿಸೋದಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಬೇಕು. அப்படிதான் ஒரு சாயல்ல மனிதனை உருவாக்கினார். ಆತನ ರೂಪದಲ್ಲೇ ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದ. உருவாக்கிட்டு பார்க்கறாரு. இப்போ ಉಂಟು ಮಾಡಿ ನೋಡ್ತಾರೆ. ಇವಾಗ அப்படியே பார்க்கறாரு, உருவாக்கி ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾರೆ. இந்த மனிதன் மட்டும் தனிமையா இருக்கிறார். ಈ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರ ಒಂಟಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் அவர் குளிர்ச்சியான நேரத்துல வர்றாரு, ದೇವರು ತಂಪಾದ வந்து பேசுறாரு, ಮಾತಾಡುತ್ತಾರೆ, போயிடுறாரு. ஆனா இந்த மனுஷன் மட்டும் தனிமையா இருக்கிறான். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರ ಒಂಟಿಯಾಗಿದ್ದಾನೆ. இத ஆண்டவர் பார்த்தாரு. ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. அப்ப நினைக்கிறாரு, ನೋಡುತ್ತಾರೆ, இந்த மனுஷன் ಈ ವ್ಯಕ್ತಿ தனிமையா இருக்க கூடாது, ಒಂಟಿಯಾಗಿರಬಾರದು, தனிமையா இருக்க கூடாது. ஒரு ಒಂಟಿಯಾಗಿರಬಾರದು. நாயவோ, ஒரு பன்றியையோ, ஒரு ஆணையோ, ஒரு சிங்கத்தையோ, ஒரு கழுதையோ இவருக்கு ஜோடியாக கொடுக்கல. ಇವಳಿಗೆ ಜೋಡಿಯಾಗಿ இவர் ಕೊಡಲಿಲ್ಲ. உட்கார்ந்து யோசித்தாரு. ಇದನ್ನು அப்ப ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. என்ன, ಹಾಗಂದ್ರೆ இந்த ಏನು? மனுஷனுக்கு ஏத்த பிரகாரம் தான் இருக்கணும். ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ ತಕ್ಕ ಪ್ರಕಾರ அப்ப என்ன, ಇರಬೇಕು. இந்த மனிதன் தனிமையா இருக்க நல்லதல்ல. ಈ ವ್ಯಕ್ತಿ ಒಂಟಿಯಾಗಿರೋದು ಸರಿ ಇಲ್ಲ. அவர்ன ತಕ್ಷಣ ಅವರು முத ஆபரேஷன் ಮೊದಲನೇಗೆ அது ಆಪರೇಷನ್ கர்த்தர் தான் செய்றாரு. ಅದೇ ಹೋಮನೆ இப்போ உள்ள ಮಾಡಿದ್ದು. ஆபரேஷன் அல்ல, ಇವಾಗ அன்றைக்கு ಆಪರೇಷನ್ ஆபரேஷன் கர்த்தரே செய்றார். ಅವತ್ತು ಆಪರೇಷನ್ ದೇವರು நல்ல ಮಾಡಿದರು. நித்திரை,
நல்ல நித்திரை நித்திரை வர வைத்து அந்த எலும்பை எடுத்து அவனுடைய சதையினால் அதை மூடி அந்த எலும்பினால ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை இந்த ஆதாம் முன்னால உட்கார வைக்கிறார். இப்ப ஆதாமே உடனே அவன் கண் விழிக்கிறான். என்ன பாக்குறிய? இங்க பா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அப்படின்றான். ಅಂತ ನೋಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. இன்னைக்கு எல்லாம் அப்படிதானே? ಇವೆಲ್ಲ ಆಗಿತಾನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆன பெண்ண பக்கம் பெண்ண ஆன ಗಂಡು ಹೆಣ್ಣು ಗಂಡ ನೋಡುದು ಅಂತ கொஞ்சம் கருப்பா இருந்தா அப்படினு திரும்பிடுவா. ಸ್ವಲ್ಪ ಕಪ್ಪಗೆ ಇದ್ರೆ கொஞ்சம் சமந்த ஆன ಸ್ವಲ್ಪ பச்சை கண்ணு மாறாத இருக்கும் அப்படியே. பச்சை கண்ணு ಹಾಗೇನ ನೋಡ್ಕೊಂತೀವಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கலர்னாலியே வாழ்க்கை போயிருது. ಈ ಕಲರ್ ಇಂದನೇ ನಮ್ಮ ಬದುಕು ಹೊಂಟೋಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. அந்த ஒரு ஏஜ் அந்த பருவம் வரும்போதே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருது லவ். அவருக்கு ಒಂದು ಮೆಚೂರ್ಡ್ ಮೈಂಡ್ ಅದು ಸ್ಟಾರ್ಟ್ காதல் வந்துருது. ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ವಯಸ್ಸು ಮೂತವನ ಎಳೆಯವನ ಅದು ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚಾದ್ರೆ ಕಡಿಮೆ ಆಗಿರೋದು. இந்த ஜோடி தான் என்னுடைய எலும்பா. ಈ ಜೋಡಿ ನನ್ನ ಎಮ್ಮಕೆ. அதெல்லாம் பார்க்க மாட்டான். ಅದೆಲ್ಲ ನೋಡುವುದಿಲ್ಲ. அவன் பேசுற பேச்சில மயங்கி விழுந்துருவான். அவர் ಮಾತಾಡೋ ಮಾತಲ್ಲಿ ಯಾಕೆ ನಾವು ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. இங்க இந்த ஆம்ன்றார் அப்படியே பார்த்த உடனே ಅಂತ ಆಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டியா இருக்காங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಇಬ್ಬರು. ஆதாம் ஏவாள் பார்க்கறாங்க, ஏவாள் ஆதாம் பார்க்கறாங்க. ஆதாம் அவள் ನೋಡ್ತಾರೆ, ಅವಳು ಆದಾಮ್ ரெண்டு பேரும் பார்க்கறாங்க. ಇಬ್ಬರು ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya ஆமென். அந்த தோட்டத்துக்குள்ள இன்பமா இருங்க. ಆ ತೋಟದಲ್ಲಿ சந்தோஷமா இருங்க. ஆனந்தವಾಗಿರಿ. ஆமென் ஆமென். அழகாய் உருவாக்கி வைக்கிறார். சுந்தரವಾಗಿ ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் வருகிறது. அங்கதான் ஒரு இடர் வருகிறது. ಅಲ್ಲೇ ಒಂದು ಎಳೆದಡೆ. ஆமென் ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿ. ஹalleluya ஹalleluya. தனிமையா இருக்க கூடாது மனைவி. ஒன்றியாகிரபாரது ಎಂಬುದಾಗಿ ಎಂದು ஆமென் ஆமென். இது இன்னைக்கு நிறைய ஆண்கள் புரிந்து கொள்வதில்லை. ಇದು ಅನೇಕ ಗಂಡಸರು ಇದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தனிமையா இருந்தா வேற சிந்தனை வந்துருது. ಅವರು ಒಂಟಿಯಾಗಿದ್ರೆ ಬೇರೆ ಆಲೋಚನೆಗಳು, என்ன வந்துருது, ಬೇರೆ ನೆನಪುಗಳು. ஹalleluya ஹalleluya. அந்த பெண்ணுக்கு நம்ம துரோகம் பண்றவங்களா மாறுறோம். ಹೆಣ್ಣಿಗೆ ಸ್ತ್ರೀಗೆ ದ್ರೋಹ ಮಾಡುವವರಾಗಿ வேதனை கொடுக்கறவங்களா மாறுறோம். வேதನೆ ಕೊಡುವವರಾಗಿ கலக்கத்தை கொடுக்கறவங்களா மாறுறோம். ಸಂಕಲ್ಪವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿ கண்ணீரை வர வைக்கிறதா மாறுறோம். கண்ணீரை ಬರೆ ಮಾಡುವವರಾಗಿ அற்பமா நினைக்கிறோம், புறம்பே தள்ளுறோம். நம்முடைய கைனால அடிக்கிறதும் உதைக்கிறதும் ஆரம்பிக்கிறோம். ನಮ್ಮ ಕೈಯಿಂದ ಒಡೆಯೋದು பல பேர்களுக்கு இதெல்லாம் எங்க இருந்து? அந்த உனக்கு தனிமையா இருக்க கூடாதுன்னு கொடுத்த அந்த மனைவிய ನೀನು ಒಂಟಿಯಾಗಿರಬಾರದು ಕೊಟ್ಟ நீ அற்பமா நினைக்கிற அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ಅಲ್ಪವಾಗಿ ಎನಿಸುವಂತ ಆ ಸ್ಥಳದಿಂದ ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். ஒப்புதல் என்ன? வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரையிலும் ಬದುಕಲ್ಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ஒப்பந்தம் மட்டும் பெருசா இருக்கும். ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ. நடைமுறைக்கு அது இருக்காது. நடைமுறை அது செயல்படாது. அநேக ஆண்கள் இப்படி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ಗಂಡಸರು ತಪ್ಪು ದಾರಿ ತಪ್ಪಿ பெண்களும் தவறி போகிறார்கள். ಹೆಂಗಸು ಅದೇ ರೀತಿ ಇರುತ್ತಾರೆ. அந்த கணவனோடு இன்பமா இருக்கிறதை விட்டுவிட்டு ಗಂಡನ ಜೊತೆಗೆ ಸಂತೋಷ அவள் கண்டு ஒரு செலக்ட் பண்ணுகிறார்கள். ಅವರಿಗಾಗಿ ಒಂದು ಜೋಡಿ ಸೆಲೆಕ್ಟ್ அவருடைய சரீர பலவீனங்கள் இருந்தும் கூட ಶರೀರ ಬಲಹೀನತೆ ஆமென் கணவனை விட்டு இன்னொன்றை பார்க்கிறதா இருக்கிறது. ಗಂಡನ ಬಿಟ್ಟು ಇಬ್ಬರು ನೋಡುವಂತದಾಗಿದೆ. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? ஆதியாகம 2:18 படிக்கும்போது ಆದಿಕಾಂಡ 2:18 ನೋಡುವಾಗ அங்க படிங்க, சீக்கிரமா படிங்க. ஆதியாகம 2:18 இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தனிமையை மாற்றி இங்க இணைப்பை தந்தார். ಇಲ್ಲಿ ಒಗಟನ್ನು ಒಂದು ದೇವರು 24வது வசனம் படிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஆமென் ஹalleluya. ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமென். இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி இருப்பார்கள்? ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஒரு சகோதரன் என்னோட பேசிக்கும்போது சொன்னா, ಒಂದು ಸಹೋದರನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವಾಗ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பெண்ணை விரும்பிட்டேன். ನಾನು ಕಾಲೇಜ್ ಓದುವಾಗ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟೆ. இப்போ அந்த பெண்ணு என்ன பார்க்கறா, பேசுறா. ಇವಾಗ ಹೆಣ್ಣನ್ನು ನೋಡ್ತಾಳೆ, ಮಾತಾಡ್ತಾಳೆ. ஆனா என் மனைவியும் நல்ல அழகா இருக்கறா. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾಳೆ. ரெண்டு பிள்ளைங்க இருக்கு. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ஆனா அவமலையே என்னமா இருக்குது ஐயா. ಆದ್ರೆ ಅವರ ಮೇಲೆ என்ன பண்ணு தெரியல. ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ஏதா பொருள் வாங்க அவளுக்கு வாங்கணும்னு தோணுது. ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳ ಅವಳಿಗೂ எங்க போனா அவ கையை பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்குது. ಎಲ್ಲಾದರೂ ಅವರ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು நான் சொன்னேன் நீ நாசமா போயிடுவான்ட்ட.
ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. ஐயா நீங்களா சொல்றீங்க? ஐயா நீவா ಹೇಳ್ತೀರಾ? என்னடா படுவாவி கை ஓம் பொண்டாட்டி கை பிடிச்சிட்டு போகும்போது அவன் நினைப்பு வருதுன்றியாடா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ ಅವಳ ನೆನಪು ಬರ್ತದೆ ಅಂತ ஏதோ மனைக்கு ஒரு பொருள் வாங்கும்போது அவளுக்கு வாங்குறதா சொல்றியாடா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ವಸ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಅವಳಿಗೆ ಅಂತ ನೆನೆಸಿ ಹೇಳ್ತೀಯಾ? முகத்தை மனைவி முகத்தை பார்க்கும்போது அவன் முகத்தை பார்க்கறேன்னு சொல்றியாடா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮುಖ ನೋಡುವಾಗ ಅವಳ ಮುಖ மனுஷனுக்கு எனக்கு இப்படினா உன்னை உருவாக்கி நீ தனிமையா இருக்க கூடாதுன்னு ஒரு இணைப்பை கொடுத்தாரு. அவருக்கு நீ இப்படி செய்யலாமா? ನೀನು ಉಂಟು ಮಾಡಿ ಒಂಟಿಯಾಗಿರಬಾರದು ಒಂದು ಜೋಡಿಯನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಅವರಿಗೆ ಮನಸ್ಸು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ஹalleluya. ಆಮೆನ್. அவன் முட்டி போட்டான். சில நேரம் அவனுக்காக ஜெபித்தேன். ನಾನು ಅವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮೊಣಕಾಲಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. கண்ணீர் விட்டு அழுதான். ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟಾತೆ. போய் மனைவி கிட்ட போய் நீ என்ன ஒப்புரவாயிரு. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಹೋಗಿ ನೀವು ಒಪ್ಪು. ஹalleluya. ஆமென். ஆமென். அவன் போய் மனைவி கிட்ட உண்மையை பேசிட்டான். ಅವನು ಹೋಗಿ ಹೆಂಡತಿ ನಿಜವನ್ನೇ ಹೇಳಿಬಿಟ್ಟನು. அன்னைக்கு ಆರಂಭಿಸಿದ அந்த வீடு பாதாளமா மாறுது. ಆವತ್ತು ಆರಂಭವಾಗಿದ್ದ ಮನೆ ಪಾತಾಳವಾಯಿತು. என் புருஷன் தானே. ನನ್ನ ಗಂಡನು ತಾನೇ. அவன் அன்னைக்கு காலேஜ் படிக்கும்போது ஏதோ விரும்பிட்டான். ಆವತ್ತು ಕಾಲೇಜ್ ಹೋಗಿ இன்னைக்கு எனக்கு உண்மையா இருக்க விரும்பறான்ல. ಇವತ್ತು ಈ ರೀತಿ ಇರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾನಲ್ಲ. அப்படி நினைக்காம ಹಾಗೆ ನೆನೆಸಂತೆ ಅವಳು. புருஷன் வேலையிருந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டான். ಗಂಡ ಕೆಲಸ கொஞ்சம் நல்ல முகத்தை வாரி கொஞ்சம் டை அடிச்சு போகட்டும். ಸ್ವಲ್ಪ ಡೈ உடனே இவ ஸ்டார்ட் பண்ணிடுறான். ತಕ್ಷಣ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾಳೆ. நீ அவளை பார்க்க போறியா? ನೀನು ಅವಳ ನಡಕ ಹೋಗುತ್ತೀಯಾ? அவகிட்ட பேசுறியா? ಅವಳ ಜೊತೆಗೆ வீட்டுக்கு வந்தவனே போன் எடுத்து நோண்டறது. ಮನೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಫೋನ್ ತೆಗೆದು அங்க ನೋಡೋದು. பாக்கெட்ல எவ்வளவு இருக்குது? ಪಾಕೆಟಲ್ಲಿ ಏನಿದೆ? காலையில போகும்போது எவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு ಜೋಬಲ್ಲಿ பாக்குறது. ಎಷ್ಟಿತ್ತು? சாயங்காலம் வந்தவனா அதே காசு இருக்குதா? ಅದೇ ದುಡ್ಡು ಸಾಯಂಕಾಲ ಬರುವಾಗ கேப்பா இன்னைக்கு இவ்வளவு செலவா இருக்கு எங்க அதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டியா? ಇವಷ್ಟು ಖರ್ಚಾಗಿದೆ ಅವಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿಯಾ? ஒரு நாள் அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறான். ಒಂದು ಸಾರಿ ಅವನು ಫೋನ್ ಮಾಡಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. ಪಾಸ್ಟರ್ நான் முன்னையாவது நல்லா இருந்தேன். ನಾನು ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದೆ. இப்போ நான் வேதனையா இருக்கேன். ಇವಾಗ ವೇದನೆ ಆಗಿದ್ದೀನಿ. ಏನಪ್ಪ? ஆண்டவர் பேசினான்ட்டு நான் போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಅಂತ ನಿಜವೆಲ್ಲ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ. என் பொண்டாட்டி சாப்பிட்டாலும் சந்தேகப்படுகிறா. ನಾನು ಹೇಳಿದ್ರೆ பாத்ரூம் போனாலும் சந்தேகப்படுகிறா. ಬಾತ್ರೂಮ್ ಒಳಗೆ ಸಂದೇಹಪಡ್ತಾಳೆ. ட்ரெஸ் பண்ணாலும் சந்தேகப்படுகிறா. ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದ್ರು ಸಂದೇಹಪಡ್ತಾಳೆ. நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. ನಾನು ಏನು ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நான் சொன்ன இது ஓம் பாடு என்ன விட்டுட்டேன். ಇದು ನಿನ್ನ ಕರ್ತವ್ಯ ನೀನೇ ನೋಡ್ಕೋ. ஆமென். ஹalleluya. ஒரு நாள் அவடி இல்லத்துக்கு சென்றேன். ಒಂದಿನ ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. ಇಬ್ರು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்படியே பேசிக்கொண்டு இருக்கும்போது ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರುವಾಗಲೇ நான் கேட்டேன். ನಾನು ಕೇಳಿದೆ, அம்மா நீ எவ்வளவு படிச்சிருக்க? ನೀನು ಎಷ್ಟು ಓದಿದೆ? நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். ನಾನು ಡಾಕ್ಟರ್ಗೆ ಓದಿದ್ದೇನೆ. உன்னை யாராவது விரும்பி இருக்காங்களா? ನಿಮ್ಮನ್ನ ಯಾರು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರಾ? என்ன மூணு பேர் விரும்பினா. ನಾನು ಮೂರು ಜನ இப்போ ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னாச்சுன்னு கேட்டேன். ಏನಾಯ್ತು? ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சு, ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆகல. ಇಬ್ಬರಿಗೆ ಮದುವೆ ಆಗಿದೆ, ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಆಗಿಲ್ಲ. அதனால தான் உன் புருஷன் மேல சந்தேகப்படுறியா? ನಿನ್ನ ಗಂಡ ಮೇಲೆ ಸಂದೇಹ ಪಡುತ್ತೀಯಾ? அங்க ஒரு குண்டு போட்டாச்சாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಡು ಹಾಕಿ அவ ಆಯ್ತು. சொல்றா, என்ன பாஸ்டர் நல்லா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்களா? ಏನ್ ಪಾಸ್ ಚೆನ್ನಾಗಿರೋ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು ಮಾಡ್ತೀರಾ? புருஷன் அவன் நினைச்சதையும் அவன் நடந்ததையும் மனைவிடத்துல உண்மையை சொல்லி அதை விட்டு மனைவிடத்துல உண்மையான வாழ்க்கை வாழ அவன் விரும்புகிறான். ನಿನ್ನ ಗಂಡನ ಮಾಡ್ದಲ್ಲ ಹೇಳಿ ಬಿಡಿ ನಬಲಿ ಚೆನ್ನಾಗಿರಕ್ಕೆ நீ அவனை சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் ನೀನು ಅವನನ್ನು ಸಂದೇಹ அவனை நீதானே பின்னே தள்ளுகிறாய். ನೀನೇ ಹಿಂದೆ ತಳ್ಳುತ್ತೀಯಾ? நீதானே அவனுக்கு வழிகாட்டுகிறாய். ನೀನೇ ಅವನಿಗೆ ದಾರಿ நீ அன்பு காட்ட வேண்டிய இடத்துல, நேசிக்க வேண்டிய இடத்துல, ಮಮತೆ ತೋರಿಸುವಂತ பிரியம் ಸ್ಥಳದಲ್ಲಿ, பண்ணுகிற இடத்துல ನೀನು ಪ್ರೀತಿ நீ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ புருஷனை ரசிக்காம ನಿನ್ನ ಗಂಡನ நீயே ರಸಿಯಂತೆ இன்னொரு பெண்ணுக்கு விட்டு கொடுக்கறாயே எப்படி? ನೀನು ಇನ್ನೊಂದು ಹೆಣ್ಣಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತೀರಾ? இது ಹೇಗೆ? தப்பு இல்லையா? ಇದು ತಪ್ಪಿಲ್ಲವಾ? உனக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டமா? ನಿನಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆ அப்பதான் அவளுக்கு யோசனை வந்தது. ಆವಾಗ ಅವನಿಗೆ ಯೋಚನೆ, ஆமால ಹೌದಲ್ವಾ? என் புருஷன் மனம் திரும்பி வந்திருக்கிறான். ನನ್ನ ಗಂಡ ಮನ ತಿರುಗಿ அவர் ಬಂದಿದ್ದಾನೆ. தப்புக்கு இடம் கொடுக்கலையே. ಅವನು ತಪ್ಪಿಸಿಕೆ அவர் ಸ್ಥಳ காலேஜில் படிக்கும்போது நினைச்சாரு. ಅವನು ಕಾಲೇಜ್ அவ்வளவுதானே. நான் ஏன் இதை பெருசா எடுத்துக்கொண்டேன்? இனி நான் அப்படி இடம் கொடுப்பதில்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ಸ್ಥಳ ரெண்டு பேரும் கைப்பிடித்து வாக்கு கொடுத்தார்கள். ಇಬ್ಬರು ಕೈ ಹಿಡಿದು சுகமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதுதான் கணவன் மனைவி என்ற கணம். ಇದೇ ಗಂಡ ಎಂಬುದು கணவன் இருக்கும்போது மனைவியோ, மனைவி இருக்கும்போது கணவனோ. ಗಂಡ ಇರುವಾಗ ಹೆಂಡತಿ ಹೆಂಡತಿ ಗಂಡನೋ. நீ வழி மாறும்போது ನೀವು ದಾರಿ ತಪ್ಪಿ அங்கே உங்களுக்கு ಹೋಗುವಾಗ சாபம் வந்துவிடும். ನಿಮಗೆ ಶಾಪ இங்கே ಬರುತ್ತದೆ. இங்கே என்ன நடக்கிறது? ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? இந்த ஆதாம் ஏவாள் ಈ ಆದಾಮ இன்னொருவர் பேச்சை கேட்டதுனால ಮಾತು ಕೇಳದಿಂದಲೇ அதுக்கு முன்னால நிர்வாணியா தான் இருக்கிறாங்க. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅವರು ಬೆತ್ತಲಾಗಿದ್ದರು. ஆனா அவங்க பாவம் என்று தெரியவில்லை. ಪಾಪ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இன்னொருத்தர் பேச்சுக்கு இடம் கொடுத்ததுனால ಇವರು ಮಾತು ಕೇಳಿದ அப்பதான் இவளுக்கு தெரியுது பாவம் என்று தெரிகிறது. ಆವಾಗ ಇವರು ಗೊತ್ತಾಗ್ತದೆ தன் சரீர பாவ சரீரம் என்று நினைக்கிறது. அதுக்கு முன்னால இந்த பரிசுத்த ஆவி மறைக்கப்பட்டு இருந்தது. எப்ப இன்னொரு பேச்சுக்கு இடம் வந்ததோ, ಯಾವಾಗ ಇನ್ನೊಂದು ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರು, அப்பயே பாவக்கண் திறக்கப்பட்டாயிற்று. ಪಾಪల ಕಣ್ಣು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. குடும்ப வாழ்க்கையில இன்னொருத்தர கொண்டு நுழைக்காதீங்க. ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಇನ್ನೊಬ್ಬರ ತೆಗೆದಾಕಿ. குடும்ப வாழ்க்கையில இன்னொருத்தர கொண்டு நுழைக்காதீங்க. ಕುಟುಂಬ ಜೀವಿತಕ್ಕೆ ಇನ್ನೊಬ್ಬರು ನುಗ್ಗಬಾರದು. நீங்க இன்பமாய் சந்தோஷமாய் இருங்க. ನೀವು ಮತ್ತೆ ಸಂತೋಷವಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. இங்க ஆதாம் ஏவாளுக்குள்ள ஒருவன் நுழைந்ததனால ಇಲ್ಲಿ ಆದಾಮ ಅವಳು ಒಳಗೆ ನುಗ್ಗಿದ್ರಿಂದ கர்த்தர் மகிமை இழந்தார். ದೇವರ கர்த்தர் உறவை இழந்தார். கர்த்தருக்கு தோட்டத்தை இழந்தார். இங்கே சாபத்துக்கு நேரா தள்ளப்பட்டார்கள்.
ಶಾಪಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. எப்படி? ಹೇಗೆ? புருஷனை பார்த்து சொல்றாரு, ಗಂಡ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நீ உன் மனைவி பேச்சு கேட்டுட்ட, ನೀ ಹೆಂಡತಿ ಮಾತು ಕೇಳಿಬಿಟ್ಟೆ, நீ உன் கண்ண பாவ கண்ணுக்காக திறந்துட்ட, ನೀ ದೃಷ್ಟಿ ಪಾಪಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟೆ, வாழ்நாள் முழுவதும் ಅದು ಜೀವ ಪೂರ್ತಿ நீ நெத்தி வருவ சிந்திதாண்டா நீ சாப்பிடணும். ನಿನ್ನ ಅನ್ನ ಬೇರೆ ಸುರಿಸಿ ತಿನ್ನಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. ಒಂದು ಶಾಪ இங்க மனைவியை பார்த்து சொல்றாரு, ஓ புருஷன் பாவம் செய்வதற்கு நீதானே காரணமாக இருந்த, இன்னொருத்த பார்த்து இன்னொருத்த சொன்னதை நீ கேட்டீல, ಇನ್ನೊಬ್ಬರ ಮಾತು ಕೇಳಿ ನೀ வாழ்நாள் முழுவதும் நீ கர்ப்பவேதனை அடைந்துதான் ஆகணும். ನೀನು ಗರ್ಭವೇದನೆ நீ ಅடைದು பிள்ளை பெறுவது ನಿನ್ನ ಮಗಳು வேதனைப்பட்டு தான் பெற வேண்டும். ವೇದನೆ ಪಡೆದೇ ಇರಬೇಕು. நீங்க போய் என்னதான் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டாலும், ನೀನೇನು ಅನಾಸ್ಟೇಷನ್ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕಿ நீங்க ಕೊಟ್ಟರು, இப்படியா இருந்தாலும் சரி இப்படியா இருந்தாலும் சரி, ನೀವು ಹೀಗಿದ್ರು ಸರಿ ಆಗಿದ್ರು ಸರಿ, நோவுதான். ನೋವು ನೋವೇ. ஆமென். ಆಮೆನ್. நார்மலா பெற்றாலும் நோவுதான், ஆபரேஷன் பண்ணாலும் நோவுதான். ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಎತ್ತಿದ್ರು ನೋವೇ. வேதம் பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಸುಳ್ಳು அப்போ ಹೇಳುವುದಿಲ್ಲ. கர்த்தர் பார்த்தா, ದೇವರು ನೋಡಿದರು, ஆதாமுக்கு ஏவாளுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். ಆದಾಮ್ಗೆ ಏವಾಳಿಗೆ ಶಾಪವನ್ನು ಕೊಟ್ಟರು. அந்த ஆதாம் ஏவாளுடைய சாபம் ಆದಾಮ್ ಅವಳ ಶಾಪವು மோசே காலத்தில் இருக்கிற ஜனங்க வரையும் பின்பற்றி வந்தது. ಮೋಸೆ ಜನತನಕ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರ್ತಾ ಇತ್ತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. வீட்ல போய் படிங்க, டைம் இல்ல. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும்போது, ರೋಮರ್ 5 மரணமானது ஆதாம் முதல் ಆದಾಮಿಂದ மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஹalleluya. அப்ப மோசே காலம் வரை அந்த பாவம் தொடர்கிறது. ಅಂದ್ರೆ ಮೋಸೆ ಕಾಲದನಕ ಪಾಪ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರ್ತದೆ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 15:45 பாருங்க. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15:45 ಮುಂದಿನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆದಾಮ್ ஜீவாத்மானான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் வந்தார். இப்ப ஆதாம் ஏவாளின் வழியா வந்த சாபத்தை இந்த ஆண்டவராக இயேசு அவர் வந்து அதை மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 2:13-14 பார்க்கும்போது, நல்லா அந்த வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை ஒரு வசனத்தை படிங்க சீக்கிரம். என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு ஆமென் ஹalleluya மீறுதலுக்கு உட்பட்டாள். திருமணம் கூட அப்படிதான் இருக்கணும். நீ லவ் பண்றது நான் வந்து உனக்கு தடையா வரல, நீ லவ் ಮಾಡೋದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, ஆனா அது கர்த்தர் சித்தமா இருக்கணும். ಅದು ದೇವರ ತೀರ್ಮಾನವಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அதே சமயத்துல உன் புருஷன் பிறந்திருக்கணும், அப்புறம் தான் நீ பிறக்கணும். ಮೊದಲೇ ಗಂಡ ಹುಟ್ಟಿರಬೇಕು, ಆಮೇಲೆ ನೀನು ಹುಟ್ಟಿರಬೇಕು. இது சத்தியம் இப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் பார்க்கிறது இல்ல. இன்னைக்கு अनेಕರು ಇವತ್ತು ಅದೆಲ್ಲ ನೋಡುವುದಿಲ್ಲ. முந்தி வந்தது யார்? ಮುಂದೆ ಬಂದಿದ್ದು ಯಾರು? இங்க வேதம் சொல்லுது, நான் சொல்லல. சத்தியவாக்கியம் ಹೇಳ್ತು, ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இங்க பாருங்க, ನೋಡಿರಿ, ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டு மீறினாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆனா ஆண்டவர் ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்துட்டார். தேவன் ಇಬ್ಬರಿಗೆ ದಂಡನೆ ಕೊಡ್ತಾರೆ. அதை மாற்றும்படியாக தான் ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸುವಾகிய கர்த்தர், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ஆமென், ಆಮೆನ್, ஆதாமும் ஏவாளுடைய சாபம் தொடர்ந்து வருகிறபடி ஆதாம் ಅವಳ ಶಾಪ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುವಂತದಾಗಿತ್ತು. அந்த சாப நீக்க அவர் வந்தார். ಆ ಶಾಪ ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು இன்னைக்கு உங்க ಬಂದರು. வாழ்க்கையில ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ எந்த சாபம் தொடர்ந்து வருகிறது? ಯಾವ ಶಾಪ ನಿಮ್ಮನ್ನು ஆதாம் ಹಿಂಬಾಲಿಸಿದೆ? ஏவாள் வழியாய் வந்த சாபம் இருக்கிறதா? ஆதாம் ಅವಳ ಬಂದ ದಾರಿಯಿಂದ ಶಾಪ. ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நீங்க ದೇವರ ಜೊತೆಗೆ ಇರುವಂತ ನೀವು மனுஷ வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறீர்களா? ಮನುಷ್ಯ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೀರಾ? பிசாசின் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறீர்களா? ಶೈತಾನ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೀರಾ? யாருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து ಯಾರ ಮಾತಿಗೆ நீங்க ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು பாவத்துக்கு தள்ளப்படுறீங்களா? ನಿಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೀರಾ? அல்லது சாபத்துக்கு தள்ளப்படுறீங்களா? ಅಥವಾ ಶಾಪಕ್ಕೆ அல்லது ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೀರಾ? வேதனைக்கு தள்ளப்படுறீங்களா? ಅಥವಾ ವೇದನೆಗೆ அல்லது ಒಳಗಾಗುತ್ತೀರಾ? கண்ணீருக்கு தள்ளப்படுறீங்களா? ಅಥವಾ ನೀವು ಕಣ್ಣೀರಿಗೆ இதை ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೀರಾ? உங்களுக்குள் வரவிடாதபடிக்கு ಇದು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬಾರದಂತ ಹೇಳಿ உங்களை கிறிஸ்துவுக்குள் ஒப்புக்கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. ஹalleluya. 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 ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தனை எத்திசி ಹೇಳಿರಿ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ இங்க ಗಮನಿಸಬೇಕು. நான் சொன்னது என்ன? ನಾನು ಹೇಳುವುದೇನು? இங்க மோசே காலத்துல இருக்கிற ஜனங்க வரை இந்த பாவம் தொடர்ந்து வருதுன்றாரு. ಮೋಶೆ ಕಾಲದ ಜನತನಕ್ಕೆ ಪಾಪ ಹಿಂಬಾಲಿಸಿ நல்லா ಬರುತ್ತದೆ. கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ அவங்களை தொடக்கூடாதபடிக்கு ಅವರು ಮುಟ್ಟಬಾರದಂತೆ தேவனுடைய அனுக்கிரகம் அவங்க இறங்குறது. ದೇವರ ಅನುಗ್ರಹ ஆதாம் ஏவாள் மேல வந்த சாபம் ಆದಾಮ್ ಅವಳ ಮೇಲೆ ಬಂದ இப்ப ಶಾಪ அவர்கள் பெற்ற காயின் மேல வருகிறது. ಅವರು ಎತ್ತಿದ ಕಾಯಿನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. வந்துச்சா இல்லையா?
ಬಂದಿತಾ ಇಲ್ಲವಾ? ಆ ಕಾಯಿನ್ ಮೇಲೆ ಬಂದದಾ இல்லையா? தன் சொந்த சகோதரன் கூட பார்க்கல. ತನ್ನ ಸ್ವಂತ ಸಹೋದರನ ನೋಡಲಿಲ್ಲ. சகோதரனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சனால ಸಹೋದರ ಕಾಣಿಕೆ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಲ್ಲೇ இந்த காயினுக்கு ஆபேல் மேல கோபம் வந்து விட்டது. ಈ ಕಾಯಿನಿಗೆ ಆದ எரிச்சல் வந்து விட்டது. ಉರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು முகநாடி வேறாய் விட்டது. ಅವನ ಮುಖ ರೂಪವಾಯಿತು. ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. வீட்ல போய் படிங்க. ஆதியாகமம் 4:9-15 வரை பார்க்கும்போது ಅದಕ್ಕ 4:9 ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. 4ஆம் அதிகாரத்துல 9-15 வரை பார்க்கும் பொழுது 4ನೇ ಅಧ್ಯಾಯ 9ರಿಂದ 15 ತನಕ ನೋಡುವಾಗ இந்த ஆபேல் காயினை குறித்து அங்க சொல்லுகிறார். ಈ ಆಬೇಲ್ ಕಾಯಿನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. அதுல 4 நாளை பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார். ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். ஆபேல்ನ ಅವನ ಕಾಣಿಕೆ ದೇವರು 4:5 பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ಕಾಯಿನ ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. இதனால என்ன நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? இதனால என்ன வந்தது? ಏನು ಬಂದಿತು? இந்த காயினுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. ಈ ಕಾಯಿನಿಗೆ இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு எரிச்சலோடு இருக்கீங்க? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉರಿಯಿಂದ ಇದ್ದೀರಾ? எரிச்சல் உங்களை விட்டு போகுதா? ಕೋಪ ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ? அநேகர் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிரும் இந்த முகம் இப்படிதான்ட்டு. ಅನೇಕರ ಮುಖ ನೋಡುವಾಗ ಈ ಮುಖ ಹೀಗೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. நீங்க சபைக்குள்ள வரும்போது அப்படிதான் இருப்பீங்க. வெளியில இருக்கும்போது அப்படிதான் இருப்பீங்க. ಹೊರಗಡೆ ಇರುವಾಗ ಹಾಗೆ ಇರುತ್ತೀರಾ. ஹalleluya. ஆமென். இங்க என்ன சொல்ல? அவர் எரிச்சலுள்ளவனாக, ಅವನು ಉರಿಗೊಂಡವನಾಗಿ, அவன் முகம் வேறுபட்டவனாக, ಅವನ ಮುಖ ರೂಪಗೊಂಡವನಾಗಿ, தன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்றவனாக, ತನ್ನ ಸಹೋದರನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಕೊಲೆ ಮಾಡುವವನಾಗಿ, பொய் சொல்லுகிறவனாக, ದೇವರ ಬಳಿ ಸುಳ್ಳಾಡುವವನಾಗಿ, கர்த்தரிடத்தில் நாடகமாடுவனா மாறுறான். ದೇವರ ಮುಂದೆ ನಾಟಕ ಮಾಡುವವನಾಗಿ. ஹalleluya. உங்களுக்கு யார் மேலாவது பொறாமையா எரிச்சலா வந்துச்சுன்னா, ನಿಮಗೆ ಯಾರ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿ ಎಮ್ಮೆ ಬಂದ್ಬಿಟ್ಟರೆ நீங்க அவங்கள உள்ளத்துல கொலை செய்றீங்க. ನೀವು ಅವರ ಒಳಗಡೆ ನೀವು ಕೊಲೆ ಮಾಡುತ್ತೀರಿ. நல்லா கவனிங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು நீங்க ಒಳ್ಳೆಯವರು. உள்ளத்துல கொலை செய்றீங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡುತ್ತೀರಾ. ஆமென். எரிச்சல் வந்து விடுகிறது. ನಿಮಗೆ ಉರಿ அது ಬರುತ್ತದೆ. பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும். அது ಗಂಡನಾಗಲಿ ಹೆಣ್ಣಾಗಲಿ. பாஸ்டர் மேலே எரிச்சல் அடைகிறீங்க. ಸೇವಕರ ಮೇಲೆ இங்க ಉರಿಗೊಳ್ಳುತ್ತೀರಾ. உட்கார்ந்திருக்கிற எத்தனை பேர் ಇಲ್ಲಿರುವ ಎಷ್ಟು ಜನ பாஸ்டர் மேல பிரியம் காட்டுற மாதிரி பாஸ்டர் மனைவி கிட்ட பிரியம் காட்டுறீங்க? ಸೇವಕರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವಕರ ಮೇಲೆ பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க, பாஸ்டர் அம்மாக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ಸೇವಕ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋ ಸೇವಕರ ಅಮ್ಮ இல்ல, ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன்னா அவங்க கண்டிக்கிறாங்க. ಅವರು வேத ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. வசனத்தின் மூலமா கண்டிக்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல. ಅದು உங்க ನಿಮಗೆ தவறுகளை ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. சொல்றாங்க. ನಿಮಗೆ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. உங்க தவறுகளை சொல்றாங்க. ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. மாத்தி மாத்தி பேசாத. உங்க தவறுகளை சொல்றாங்க. ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು அதனால ಹೇಳ್ತಾರೆ. உங்களுக்கு அது என்ன பிடிக்கல. ಅದು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. கண்டிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு பிடிக்கல. ಅದು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. அதனால பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற ஆளு பாஸ்டர் அம்மாக்கு ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋರು ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. பாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சு இல்ல? இனி ரெண்டு பேருக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாம். ಮುಂದೆ ಇಬ್ಬರಿಗೂ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಬಾರದು. ஆமென். இனி ரெண்டு பேருக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாம். ಇಬ್ಬರಿಗೂ ಸ್ತೋತ್ರ அப்படியே ಹೇಳಬಾರದು. போங்க. ಹಾಗೆ ಹೋಗಿರಿ. ஹalleluya. ஆமென். நீங்க அப்படியே போறதுனால நான் சாப்பிடாத இருக்க போறேன். ನೀನು ಹಾಗೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಊಟ நீங்க ಮಾಡ್ತೀನಿ. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ದೇವರ ಬಳಿ ಆಶೀರ್ವಾದ நீங்க ஊழியக்காரனை எப்படி நீங்க எதிர்த்து நிக்கிறீங்களோ, ಸೇವಕರ ಬಳಿ ಹೇಗೆ அந்த ஊழியக்காரனுக்கு உள்ள இருக்கிற கர்த்தரை எதிர்த்து நிக்கிறீங்க. ಆ ಸೇವಕರು ದೇವರನ್ನೇ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೀರಾ. ஹalleluya. கணவன் வேற மனைவி வேற அல்ல. ಗಂಡ ಬೇರೆ ரெண்டு ஒரே சரீரம் தான். ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದಾರೆ. அதான் வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ಸತ್ಯವಾಗಿ அவங்க ಹೇಳುತ್ತದೆ. இணைக்கப்பட்ட இணைப்ப ಅವರು ಜೋಡಿಸಲ್ಪಟ್ಟ நீ ಜೋಡಿಸು உச்சமா நினைக்க கூடாது. ನೀವು ಅದನ್ನ ತಪ್ಪಾಗಿ ನಿಲ್ಲಿಸ್ಕೊಂಬಾರದು. முகத்துல வந்து உன் எரிச்சலை நீ காட்டாம தெரியாதா? ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನ ಉರಿಯನ್ನು ತೋರಿಸೋದು ஊழியக்காரருக்கு கர்த்தர் வெளிப்பட மாட்டாரா? ಸೇವಕರಿಗೆ ದೇವರು ತೋರಿಸೋದಿಲ್ಲವಾ? யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். இந்த காயின் ಈ ಕಾಯಿನು ஆபேல் மேல எரிச்சல் அடைந்து ಆಬೇಲ್ ಮೇಲೆ முகநாடி வேறுபட்டு ಅವನ ಮುಖರೂಪ ಬೇರ್ಪಡಿಸಿ இந்த ஆபேலை கொலை செய்யும்படி திட்டம் போட்டு ಈ ಆಬೇಲನ್ನು ಕೊಲೆ ಮಾಡೋಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ தந்திரமா கொலை செஞ்சுட்டான். ತಂತ್ರವಾಗಿ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾನೆ. யாருக்கு தெரியாது நினைச்சான். ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ஆனா ನೆನೆಸ್ಕೊಂಡನು. கர்த்தருக்கு தெரியாம இருந்ததா? ಅದು ದೇವರಿಗೆ கர்த்தர் ಗೊತ್ತಿಲ್ಲವಾಯಿತಾ? ஆபேலை கூப்பிடுறாரா, காயினை கூப்பிட்டாரா? ದೇವರು ಆಬೇಲನ್ನು காயினை ಕರೆಯುತ್ತಾರೆ. கூப்பிடுற, ಕಾಯಿನೇ காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ನಿನ್ನ ಸಹೋದರನಾಗಿರುವ அதுக்கு ಆಬೇಲ್ இவன் என்ன ಎಲ್ಲಿ? சொல்ல தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಇವನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ அவன் ಗೊತ್ತಾ? அவனுக்கு நான் காவலாளியா? அவன் என்ன அவன் என்ன காவல் பார்த்துட்டே காயவனா? இருக்கணுமா? அவன் நோட்புக்கு யார் இருக்கா? கேக்குறா? யார்ட்ட கேக்குறா? ಯಾರ ಬಳಿ ஹலோ, ಕೇಳ್ತಾನೆ? உங்களை தான் யார்ட்ட கேக்குறா? கர்த்தரிடத்துல கேக்குறான். கர்த்தரிடத்துல சொல்றான் பாருங்க. ದೇವರ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஆண்டவர் பேசினது 4 பேர்ட்ட. ದೇವರು ಮಾತಾಡಿದ 4 முதல் ஆதாம்கிட்ட பேசினார். ಮೊದಲನೇಗೆ ಆದಾಮನ இரண்டாவது ಬಳಿ, ஏவாள்கிட்ட பேசுறார். ಎರಡನೇಗೆ ಅವಳ ಬಳಿ, மூணாவது சர்ப்பமாகிய சாத்தான்கிட்ட பேசுறார். மூணாவது சர்ப்ப ಬಳಿ, நாலாவது யார்ட்ட பேசுறாருங்க? ನಾಲ್ಕು ಯಾರ ಬಳಿ? காயின்கிட்ட பேசுறாரு. ಕಾಯಿನ ಬಳಿ ஆபேலை ಮಾತಾಡ್ತಾರೆ. கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ಆಬೇಲಿಗೆ ದೇವರ ಇಷ್ಟವು. ஆபேல் காணிக்கையும் கர்த்தருக்கு பிடிக்கும். ಆಬೇಲಿನ ಕಾಣಿಕೆ ஆனா ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವು. ஆபேல்கிட்ட கர்த்தர் பேசல. ಆದ್ರೆ ஆனா ಆಬೇಲ ಬಳಿ யார்ட்ட ಮಾತಾಡ- பேசுறாரு? ಆದ್ರೆ ಆಬೇಲ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. காயின்கிட்ட பேசுறாரு. ಕಾಯಿನ ಹತ್ರ அந்த ಮಾತಾಡ್ತಾರೆ. தவணை உணர்த்தும்படி வர்றாரு. ಆ ತಪ್ಪು ಸರಿಪಡಿಸಿ இவன் உடனே சொல்லி இருக்கலாம். ಇವನು ತಕ್ಷಣ ಹೇಳಿರಬಹುದು. என் காணிக்கை நீங்க எடுத்துக்கல,
ನನ್ನ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ, அதனால நான் கோபப்பட்டேன், இப்படி செஞ்சுட்டேன். ಅದನ್ನ ಕೋಪದಿಂದ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. ஆனா ஆண்டவரே வந்து நாடகம் ஆடுறான். ಆ ದೇವರು ನಾಟಕ ಮಾಡ್ತಾನೆ. எத்தனை முறை என்கிட்ட பொய் சொல்லிருப்ப? ಎಷ್ಟು ಬಾರಿ ಸುಳ್ಳಾಡಿತ್ಯಾ? என்கிட்ட நீ பொய் சொல்லல. ನನ್ನ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳಬಹುದು. உள்ள இருக்கிற போட்டோ பிடிச்சிட்டு இருப்பாரு. ಒಳಗಡೆ ಇರೋರು ಫೋಟೋ ಹಿಡ್ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. எல்லா பெரிய பெரிய ஆபீசர்லாம் இங்க ஒரு கேமரா மாட்டிட்டு தான் போய் போட்டோ பிடிக்கிறாங்க. ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಆಫೀಸಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಯಾಮೆರಾ ಹಾಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹಾಗಲ್ಲ. நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து அவர் போட்டோ பிடிச்சிட்டு இருப்பாரு. ಅವರು ಒಳಗಡೆ ಫೋಟೋವನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. அவர் வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ಆತನ ವಿಡಿಯೋ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இந்த காயின் சொல்ற வார்த்தை, ಈ ಕಾಯಿನ್ ಹೇಳುವಂತ ಮಾತು ஆண்டவரிடத்திலிருந்து வேறுபாடு வந்து விட்டது. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ஒரு ಬೇರ್ಪಾಡು நீ ಉಂಟಾಯಿತು. இப்படி சொல்றியா? ಹೀಗೆ ಹೇಳ್ತೀಯಾ? உன் சகோதரனுடைய ரத்தம் என்கிட்ட பேசுது. ನಿನ್ನ ಸಹೋದರ பூமியிலிருந்து பேசுது. ಭೂಮಿಯಿಂದ ನನ್ನ பூமியிலிருந்து பேசுது. 10-11 பாத்தீங்கன்னா ಭೂಮಿಯಿಂದ ಮಾತಾಡ್ತದೆ. உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து பேசுகிறது. ಸಹೋದರ ರಕ್ತವು ஹalleluya. பூமியிலிருந்து பேசப்படுகிறது. ಭೂಮಿಯಿಂದ ಮಾತಾಡುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால அவர் சொல்றாரு, அதனால ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, பூமியில சபிக்கப்பட்டிருப்ப. ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತೀಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நிலத்தின் பலன் உனக்கு கிடைக்காது. ನಿನ್ನ ನೆಲದ ಬಳವು ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. நீங்க கர்த்தர் சித்தலாம நீ எந்த வேலை செஞ்சாலும் ದೇವರ ತೀರ್ಮಾನವಿಲ್ಲದೆ ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಿದರು அந்த வருமானத்து உனக்கு பலன் இருக்காது. ಆ ವರಮಾನ ನಿನಗೆ ಫಲವು ಇರುವುದಿಲ್ಲ. என்ன தொழில்னாலும் பண்ணலாம். ನೀವು ಯಾನೇ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬಹುದು. எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம். ಎಷ್ಟು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಓದಿದರೂ ஓ, ಸರಿ. நீ நினைச்சிட்டு போய் எனக்கு இந்த இவ்வளவு சம்பளம் வரும் அவ்வளவு சம்பளம் வரும்னு நினைக்கலாம். ನನಗೆ ಎಷ್ಟು ಸಂಬಳ ಬರ್ತದೆ ಅಷ್ಟು ಸಂಬಳ ಬರ್ತದೆ ஆனா ಎನಿಸಬಹುದು. வந்தாலும் சில நாளுக்கு பின்ன அது பலன் இல்லாம போயிடும். ಅದು ಬಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಅದು ಫಲವಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். ನನಗೊಂದು ಸಹೋದರನ ಗೊತ್ತು. அந்த தகப்பன் அழுதார். ಆ ತಂದೆ ಅಳುತ್ತಾರೆ. நாங்க பாருங்க எப்படிப்பட்ட வீட்ல இருக்கிறோம். ಯಾವ ರೀತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. வாடகை வீட்ல இருக்கிறோம். ನಾವು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ வாடகை ಇದ್ದೀವಿ. கட்ட முடியல. ಬಾಡಿಗೆ நானும் என் ಕಟ್ಟಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. மனைவி கஷ்டப்படுகிறோம். ನಾವು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಕಷ್ಟಪಡ್ತೇವೆ. ஏன் 2 பிள்ளைங்களும் தனியா போயிட்டாங்க. ನಮ್ಮ ಇಬ್ರು ಮಕ್ಕಳು ಸಪರೇಟ್ ಆಗಿ அவங்க ಹೋಗಿದ್ದಾರೆ. சொந்த வீடுகளை வாங்கிட்டு போயிட்டாங்க. ಸ್ವಂತ ಮನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. நான் எப்படி இருக்கேன் பாருங்க. ನೋಡಿ ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ. அழுகிறார். ಅಳುತ್ತಾಳೆ. நான் போய் அவருக்காக ஜெபம் பண்றேன். ನಾನು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அழ வேண்டாம் சொல்லு. ಅಳಬೇಡ ಅಂತ ಹೇಳು. அழ வேண்டாம் சொல்லு. ಅಳಬೇಡ ಅಂತ ಹೇಳು. நான் சொல்றேன், அம்மா நீங்க அழாதீங்க. ಅಮ್ಮ ನೀವು அப்பா ಅಳಬಾರದು. நீங்க அழாதீங்க. ಅಪ್ಪ ನೀವು ಅಳಬಾರದು. இந்த பூமியில இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லதான். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ஆனா ಮನೆ பரலோகம் ಶಾಶ್ವತವಲ್ಲ. உங்களுக்கு சொந்தமா ಅದು இருக்கும். ಪರಲೋಕ ನಿಮಗೆ நீங்க ಶಾಶ್ವತವಾದದ್ದು. கவலைப்படாதீங்க என்று சொல்லியாச்சு. ಅಳಬೇಡ ಎಂಬುದೇ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಬಂದೆ. ஹalleluya. 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 இந்த பிள்ளைங்க ಈ ಮಕ್ಕಳು அந்த அப்பா அம்மாவை கவனிக்கல. ಈ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ அவங்களுக்கு ಗಮನಿಸಿಲ್ಲ. வாழ்க்கை வந்துருச்சு. அவங்களுக்கு சொந்த வீடு வந்துருச்சு. ಸ್ವಂತ ಮನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು. ஆமென். ಆಮೆನ್. ரொம்ப இன்பமா சந்தோஷமா கார் பங்களாவோடு இருந்தாங்க. ತುಂಬಾ ಆನಂದವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕಾರ್ ಬಂಗ್ಲಾ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತಾರೆ. கடைசி என்னாச்சு தெரியுமா? ಕೊನೆಗೆ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? அந்த வீட வாங்கும்போது ಆ ಮನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ சரியாக கவனிக்கல. ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. மூணாம் தலைமுறையில ஒருத்தன் வந்து கேஸ் போட்டான். ಮೂರನೇ ತಲೆಮಾರಿ ಇವನನ್ನು ಕೇಸ್ ಹಾಕಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நீ இவங்க கிட்ட சைன் போட்டு வாங்கி இருக்கலாம். ಇವರ ಬಳಿ ಸೈನ್ ஆனா ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಕಿರಬಹುದು. எங்க மூன்றாம் தலைமுறை பாரு இங்க பாருன்னு சொல்லி அந்த பேப்பரை கொண்டு வந்து காண்பிச்சு ಮೂರನೇ ತಲೆಮಾರಿ ಪೇಪರ್ ತೋರಿಸಿ ನೋಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿ அந்த வீடுகளை அப்படியே அபகரிச்சு ಆ விட்டார்கள். ಮನೆಯನ್ನು ಹಾಗೆ ಅವನು ಕಿತ್ತುಕೊಂಡು ஒன்றுமில்லாம வெளியே வந்தாச்சு. ಏನಿಲ್ಲದವರಿಗೆ ಆಚೆ ಬಂದಿದ್ದಾರೆ. நம்பி சம்பளத்தை நம்பினார்கள். ಆ ಸಂಬಳವನ್ನು ನಂಬಿದರು. கடைசில அங்க லோனும் கட்ட முடியல காலும் கட்ட முடியல. ಅಲ್ಲಿ ಲೋನ್ ಗಿನ್ ಏನು ಕಟ್ಟಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. வேலையும் போயிருச்சு. ಕೆಲಸವೂ ಹೋಯಿತು. கபோதியா நின்று விட்டார்கள். ಏನಿಲ್ಲದವರಾಗಿದ್ದರು. ஹalleluya. 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 புளோம்னா ஹாஸ்பிடல்ல அந்த தகப்பன் படுக்கையில இருக்கிறார். ಹಾಸ್ಪಿಟಲ್ ತಾಗಂದೆ ಅವರು ಹಾಸ್ಪಿಟಲ್ என்ன கூப்பிடுறாங்க நான் அங்க போறேன். ನನ್ನ ಕರೀತಾರೆ போய் ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அப்ப பக்கத்துல 2 பிள்ளைகளை நிக்கறாங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. 2 பேர் ಅழுதுகிட்டு இருக்காங்க. ಇಬ್ಬರು ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப சொல்றாரு, ಆಗ ಹೇಳುತ್ತಾರೆ, என் பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡಿ ಅಯ್ಯ. எல்லாம் இழந்து போய் வந்திருக்காங்க. ಅವರೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡು என் ಬಂದಿದ್ದಾರೆ. பிள்ளைகளுக்கு இப்ப கொடுக்க எதுமே இல்ல. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಕ್ಕೆ ನನ್ನ எனக்கு ಬಳಿ சக்தி ಏನಿಲ್ಲ. வரலும் கொடுத்தேன். ನನ್ನಿಂದ ಏನು ஆனா இப்போ ಇವಾಗ என் ನನಗೆ பிள்ளைகளுக்கு கொடுக்க எது இல்ல பாஸ்டர். ನನಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லிக்கொண்டே அவர் மரித்து போனார். ಈಗ ಹೇಳಿಕೊಂಡೆ ಅವರು ಸತ್ತೋದರು. கொஞ்ச நாள் அந்த அம்மாவும் மரிச்சிட்டாங்க. ಸ್ವಲ್ಪ ತಾಯಿ ಸತ್ತೋದರು. நிலைமை என்ன தெரியுமா? ಅವರ ಸ್ಥಿತಿ ಏನು ಗೊತ್ತಾ? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்க யார்கிட்ட வேணாலும் ஏமாத்தலாம். ನೀವು ಯಾರಾದ್ರೂ எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். ಏನಾದರೂ ದುಡಿಯಬಹುದು. ஆனா கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ದೇವರನ್ನು ಏಮಾರಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இங்க சொல்றாரு, நீ பூமியில நிலவர நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ நிலத்தின் பலன் உனக்கு கிடைக்காது. ನಿಲದ ಫಲ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. பூமியில அலைந்து அவன் நிலையற்றவனாய் திரிவாய். ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅಲೆದಾಡಿ ನಿಲದಿಲ್ಲದವನಾಗಿ ತಿರುಗಾಡುತ್ತೀಯ. அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? ಈ ಸಹೋದರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? கணவனை விட்டு மனைவி ஓடி போயிட்டான். ಗಂಡனை ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿ பைத்தியம் போல ஆகிவிட்டான்.
ಆಮೆನ್ ಪೈತ್ಯಂ போல ஆகிவிட்டான் ಅವಳು ಹುಚ್ಚನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು ಆಮೆನ್ 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 ಕರ್ಸಲ ಅವನು ಸತ್ತ ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನು ಸತ್ತೋದನು வாழ்க்கை நிலையில்லாமல் போய்விடும் ಅವರ ಸ್ಥಿತಿ ಒಂದು ಶಾಶ್ವತ ಇಲ್ಲದಾಯಿತು நிலையில்லாமல் போய்விடும் ಒಂದು ನೆಲೆಯಿಲ್ಲದಾಗಿ ಹೋಯಿತು ಆಮೆನ್ ಆಮೆನ್ யாரை முக நாடி வேறுபட்டு யார் மேல நீங்க பொறாமைப்பட்டு யார் மேல நீங்க எரிச்சல் அடைந்து யார் மேல நீங்க கோபப்பட்டு யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறீங்க என்பதை உங்க இருதயத்தில் அறிந்து பாருங்க ನೀವು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಖ ರೂಪಗಳು ಬೇರ್ಪಟ್ಟು ಕೋಪಗೊಂಡು ಉರಿಕೊಂಡು ನೀವು ಇದೀರೋ அதை ನೀವು ನೆನೆಸಿ ನೋಡಿರಿ ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ஹalleluya ஹalleluya ஆதாம் ஏவாளை மட்டும் விடல ಆದಾಮ ಅವಳ ಮಾತ್ರ ಬಿಡಲಿಲ್ಲ எங்க இந்த காயினையும் அவர் விடல ಇಲ್ಲಿ ಕಾಯಿನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ காயினை விடாததுக்கு காரணம் என்ன ಕಾಯಿನ ಬಿಡದಿರುವ ಕಾರಣವೇನು ஆபேல் தான் காரணம் ಆಬೇಲೇ ಕಾರಣವಾಗಿದ್ದನು ஹalleluya ஹalleluya ஏன்னா ஆபேல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருந்தார் இல்ல ஆபேல் தேவருக்கு அவர் பரிசுத்தமாಗಿದ್ದನು கொடுப்பதெல்லாம் கர்த்தருக்கு சரியா கொடுத்தார் ಅವನು ಕೊಡು ದೇವರಿಗೆ இன்னைக்கு ಸರಿಯಾಗಿ எத்தனை பேர் ಕೊಟ್ಟನು உங்க சம்பாத்தில தசம பாக கொடுக்க முடியுதா ಇವತ್ತು ಎಷ್ಟು ನಿಮ್ಮ இப்போ ವರಮಾನದ நீ ದಶಾಂಶ என்று ಕೊಡ್ತೀರಾ நான் சொல்ல முடியாதா ನನ್ನಿಂದ ಹೇಳಕ ಆಗೋದಿಲ್ಲ நீங்க கொடுக்கிற தசம பாக எப்படி வருதுன்னு நான் சொல்ல முடியாதா ಕೊಡುವ ದಶಾಂಶ ಹೇಗೆ இல்ல ಬರ್ತದೆ ಹೇಳಕ ஆமே சொல்லனால நோட் சொல்லுகிறதே ನಾನು ನೀವು ಹೇಳಿಲ್ಲ ನಾನು எழுதப்படுகிற நோட் சொல்லுகிறதே ನಾನು ಇರುವಂತ ನೋಟ್ எத்தனை பேர் நீங்க தசம பாக கொடுக்கறீங்க ಎಷ್ಟು ದಶಾಂಶ ಕೊಡುತ್ತೀರಾ மனை கொடுத்தா கணவன் கொடுப்பதில்ல ಗಂಡನ ಕೊಡ தாய் கொடுத்தா அப்பா கொடுப்பதில்ல ಹೆಂಡತಿ ಕೊಡ ಗಂಡನ யோசித்து பாருங்க யாரா ஒருத்தர் கொடுத்தா போதுன்னு போயிடுறீங்கல்ல ಒಬ್ಬರು ಕೊಡ ಸಾಕು ஒரு சில கொடுப்பதா இல்ல ಒಬ್ಬರು ಕೆಲವರು ಕೊಡಬಹುದು சபையில எத்தனை ஆண்டு விழா நடக்குது ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು கிறிஸ்மஸ் வருது ஆண்டு விழா நடக்குது போன வாரம் ஆமா யூத் மீட்டிங் நடந்தது அதுக்கு முன்னால உமன்ஸ் மீட்டிங் நடந்தது இப்ப வரப்ப சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடக்கும் யாரால உதவி செய்ய முடிகிறது ஏன்னா உன் குடும்பத்தை உன்னையும் பாக்குற ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನೋಡ್ತೀನಿ கொடுக்க வரவங்களையும் கொடுக்க விடாம தடை பண்ற ಕೊಡಬಾರದು ನೀನು ತಡೆ கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பா ದೇವರು ಹೇಗೆ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ எப்படி ஆசீர்வதிப்பா ಯಾವ ರೀತಿ உன்னை அப்படியே தான் உட்கார வச்சிருப்பா நீ ஓடி ஓடி சம்பாதிக்கலாம் ನೀನು ಹೋಗಿ ಹೋಗಿ நீ ದುಡಿಯಬಹುದು ஓடி ஓடி சம்பாதிக்கலாம் ஒரே நாள்ல உன்கிட்ட இருந்து போயிடும் ಒಂದು ದಿನ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಬಳಿಯಿಂದ அது ಹೋಗುತ್ತದೆ பிரயோஜனப்படாது உன் சம்பாதத்துல 10% முதல் ஆண்டவருக்கு கொண்டு வரணும் ನಿನ್ನ ವರಮಾನ ಆತ್ನ ಒಂದು ಭಾಗ ದೇವರಿಗೆ ஆண்டவருக்கு கொண்டு வரணும் ದೇವರ ಬಳಿ நீ ஆண்டவருக்கு கொண்டு வராம ದೇವರಿಗೆ ಕೊಡಬಾರದು உன் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற உன் தேவையெல்லாம் சந்திச்சிடுற ನಿನ್ನ ಕೆಲಸ ಸಲ್ಲಿಸುತ್ತೀಯಾ அடுத்த மாசம் பார்க்கலாம் நினைச்சிட்டு போற ಬರೋ ತಿಂಗಳು ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡು ஒரு திருமணம் பண்றியா ಒಂದು ಮದುವೆ அதுக்கு ಮಾಡ್ತೀಯಾ ஒரு நீ நன்றி காணிக்க வைக்கணும் ಅದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತೋತ್ರ குழந்தை பிறக்கிறதா அதுக்கு நன்றி காணி வைக்கணும் ಸ್ತೋತ್ರ ಕಾಣಿಕೆ ஒரு குழந்தை பிறக்கும்போது நீ எவ்வளவு பணம் செலவழிக்கிற ಎಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡ್ತೀಯಾ அத்தனை பணத்துக்கு ஒரு காணிக்கை நீ வச்சாகணும் ಅಷ್ಟಕ್ಕೆ ಒಂದು ಕಾಣಿಕೆ நீ ಇಡಬೇಕು சம்பளம் வாங்குறியா நீ சம்பளம் உன் சம்பளம் எவ்வளவு வாங்குறியோ ನಿನ್ನ ಸಂಬಳ ಎಷ್ಟು அந்த சம்பளத்துல 10ல் ஒரு பங்கு ಆ ಸಮಯ ಹತ್ತನೇ ಒಂದು ಭಾಗವು நீங்க எத்தனை பேர் கொடுக்கறீங்க ಎಷ್ಟು ಕೊಡುತ್ತೀರಾ ஆமென் ಆಮೆನ್ மாதம் ஊழியக்கார அழுகுறான் ತಿಂಗಳು ಸೇವಕರು கண்ணீர் வடிக்கிறான் ಕಣ್ಣೀರು உன்னை ಸುರಿಸುತ್ತಾರೆ பெட்டி திறக்கும்போது வேதனை வருது ಆ ಪೆಟ್ಟಿಗೆ ತೆಗೆದು ಅವರಿಗೆ ವೇದನೆ இந்த ಬರ್ತದೆ ஜனத்துக்காகத்தான் அழுகிறேன் ಈ ಜನರಿಗಾಗಿ இந்த ஜனத்துக்கு தான் முட்டி போடுறேன் ಜನರಿಗಾಗಿ இந்த ಮೊಣಕಾಲು ஜனத்துக்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்படுறேன் ಎಷ್ಟು இவங்க கொடுக்கிறது இப்படியா ದೇವರು ಕೊಡೋದು இவங்க ಹೀಗೆನಾ கொடுப்பது இப்படியா இவர் கொடுவது நான் ಹೀಗೆನಾ? எப்படி நாளை நாட்களுக்கு உரிய காரியங்களை சந்திப்பேன் ಹೇಗೆ ಬರೋದಿಲ್ಲ நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் ಆಶೀರ್ವಾದ ಪಡೆತೀರಾ நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும் ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ அவன் ಪಡೆಯಬೇಕಾ ஊழியக்காரர் எப்படி போனா என்ன ದೇವರು ಹೇಗೆ ಹೋದ್ರೆ ಏನು வெளியூருக்கு போறாரு அவர் ಹೊರಗೆ அந்த வீட்டுக்கு போறாரு ಆ ಮನೆಗೆ இந்த ಹೋಗುತ್ತಾರೆ, வீட்டுக்கு போறான்னு ಈ நினைக்கிறாயே ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ அப்ப நீ நினைக்கிறாய். எதற்கு இந்த சபைக்கு ನೀನು ಏನಕ್ಕೆ ಆಗಿದ್ರೆ ಈ ಸಭೆಗೆ ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ யோசித்து பாருங்க ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ உன் சம்பாத்தனை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தா உங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா ನಿನ್ನ ವರಮಾನ ಪಕ್ಕದ ಮನೆ ಕೊಡಿ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರಾ எந்த அப்பா அம்மா சும்மா இருப்பாங்க ಯಾವ ತಂದೆ ತಾಯಿ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರೆ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ அப்படியே சும்மா இருந்தா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಏನ್ அவ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾರೆ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறா ಅವನ್ ಮದುವೆಗಾಗಿ ಸೇರಿಸಿರ್ತಾನೆ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறான் மதுவைக்காக அப்படி நினைச்சிட்டாரு. நினைப்பாங்க ಹಾಗೆ ஆனா ನೆನೆಸುತ್ತಾರೆ உன் கல்யாணம் வரும்போது அவங்களால செய்ய முடியுமா ಮದುವೆ ಬರುವಾಗ ಅವರಿಂದ உன் பணம் ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತಾ கேட்டா என்ன சொல்லுவ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ இதே போலதான் கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற நீயும் ಅದೇ ಪ್ರಕಾರ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಬರುವಂತ காயின் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்பதில் பின்வாங்கி போனா ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಆಯಿನ್ ಕೊಡುವುದಕ್ಕೆ ஆபேல் கர்த்தர் கொடுப்பதில் முன்னோக்கி வந்தார் ಕಾಯಿನ್ ಹಿಂಜಾರಿ ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சார் ಆಬೇಲಿನ ಕಾಣಿ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದರು காயுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை ಕಾಯಿನ ಕಾಣಿಕೆ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ யோசித்து பாருங்க ಯೋಚಿಸಿ உங்களை ನೋಡಿರಿ நான் குற்றப்படுத்த வரவில்லை ನಿಮ್ಮನ್ನು ಕೊರತೆ ಹೇಳಕ್ಕೆ உங்களை ಬಂದಿಲ್ಲ துக்கப்படுத்த வரவில்லை ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸಲಿಲ್ಲ. உங்க ஆசீர்வாதத்துக்கு எது தடன்னு சொல்ல வரேன் ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಯಾವ ತಡೆ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ ஹalleluya ஹalleluya. வேலை முக்கியம் பணம் முக்கியம் ஓடுற நீ ಕೆಲಸ ಮುಖ್ಯ ಹಣ ಮುಖ್ಯ, ஆலயம் ದೇವರ முக்கியம் ನೀನು. அதே ಆಲಯ மாதிரி ಮುಖ್ಯ. கர்த்தருக்கு கொடுப்பது முக்கியம் ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದು ಮುಖ್ಯವು ஆமென் கர்த்தர் நாம மகிமுண்டாக ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ஹalleluya ஹalleluya இன்னும் 3 காரியம் இருக்கு சொல்ல முடியல டைம் ಇನ್ನು இல்ல 3 ಕಾರ್ಯವಿದೆ ಹೇಳಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ ஹalleluya
தேவனாம் மகிமுண்டாகட்டும். தேவ நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு நேரத்துல தாவீது ஆமென் நடனமாடி கொண்டு வருவார். ಒಂದು ಸಮಯ ದಾವೀದ ಕುಣಿದಾಡಿ ಬರುತ್ತಾನೆ. அது மீகால் பார்க்கறாங்க. ಅಲ್ಲಿ ಮೀಕಾಯಲ್ ನೋಡುತ್ತಾಳೆ. அப்போ அந்த தாவீத ஒச்சமா நினைக்கிறாங்க. ಆ ದಾವೀದ என்ன நினைக்கிறாங்க? ಏನು ನೆನೆಸುತ್ತಾನೆ? இவன் Dress எல்லாம் கட்டிப்பட்டு ஆராதிக்கிறானே. ಇವನು ಬಟ್ಟೆಲ್ಲ ಬಿಚ್ಚಾಡ್ಕೊಂಡು ಆಡ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾನಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. 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 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை தெளிவா சொல்றார். 7 சாமுவேல் 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். அங்கே மீகால் தாவீது நடனமானதை கண்டு ಅಲ್ಲಿ ಮೀಕಾಯಲ್ ದಾವೀದ அவன் Dress விழுகிறத கூட அறியாம அவர் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ಅವಳು ಬಟ್ಟೆ ಕೆಳಗಡೆ ಬಿರುವುದನ್ನು ದೇವರು ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನ கர்த்தருடைய பெட்டி வருவதை கண்டு அவர் ஆடி நடனமாடி தேவனை மகிமைப்படுத்துறாரு. ದೇವರ ಪೆಟ್ಟಿಗೆ ಬರುವುದನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಕುಣಿದಾಡಿ ಸಂತೋಷ சொல்றாங்க இருக்கிற பெண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்துட்டாங்களே. ಅಲ್ಲಿ ಇರುವ ಹೆಂಗಸರು ನೀನು ನೋಡ್ಬಿಟ್ಟಲ್ಲ. அப்ப இவர் சொல்றாரு ಅದಕ್ಕೆ ಇವರು ಹೇಳ್ತಾರೆ அந்த பெண்ணெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையானவர்களா இருக்கும்படி ಅವರೆಲ್ಲ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಘನವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ நான் அவர்களை அப்படி நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಅವರನ್ನು ನೆನೆಸುತ್ತೇನೆ ಎಂದು ஆனா ಹೇಳ್ತಾನೆ. இந்த பெண்மணியோ தாவீது நடனமாடுவதை கண்டு ದಾವೀದ ಕುಣಿದಾಡಿ அவள் ಬರುವುದನ್ನು இருதயத்தில் வேறு விதமா சிந்தித்ததனால ಬೇರೆ ನೆನಪಿನ ಯೋಚಿಸುತ್ತಿರುತ್ತಾಳೆ. அவ சாகர வரைக்கும் கர்ப்பத்தை காணாம செத்து ಅವಳು ಸಾಯುವ ತನಕ ಗರ್ಭಫಲವೇ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். அபிமெலேக்கு ஆமென் ஆபிரகாமின் மனைவியை ஆபிரகாம்ನ ಹೆಂಡತಿಯನ್ನು தன் பக்கம் இழுத்துக்க பார்த்தா. ತನ್ನ ಕಡೆ ಎಳೆಸಿಕೆ ஆனா ಕಂಡನು. கர்த்தர் என்ன செய்தார்? ಅದು ದೇವರು ಏನು அந்த ಮಾಡಿದರು? ஒரு வசனத்தை மட்டும் பாருங்க. வீட்ல போய் படிங்க, இப்ப படிக்க வேண்டாம். ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 20ஆம் அதிகாரத்துல 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7:11 பார்க்கும்போது 7:11 ನೋಡುವಾಗ 17-18 படிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆமென். அபிமெலேக்குடைய பெண் வர்க்கம் அங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொட்டுட்டார். ಅಭಿಮೇಲಕ ನಿಮಿತ್ತವು ದೇವರು ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಹೆಂಗಸರನ್ನು ಮುಟ್ಟಿಬಿಟ್ಟರು. ஆபிரகாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. ಆಬ್ರಹಾಮ್ ಯಾರು? ಒಂದು ಪ್ರವಾದಿ. தீர்க்கதரிசி மனைவி மேல நீ கண்ண போட்டியா? ಪ್ರವಾದಿ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಕಣ್ಣಾಕಿದ್ದೀಯಾ? பாரு உன் சந்ததிக்குள்ள பெண்கள் இனி கர்ப்பம் அடைய முடியாது. ಸಂತಾನಿನ ಮುಂದೆ ಹೆಂಗಸು ಬಚ್ಚ அங்க கர்ப்பத்தை அடைச்சு போட்டாரு. ಅವರು ಗರ್ಭವನ್ನು ಮುಚ್ಚಾಕಿದರು. இப்ப ஆபிரகாம் போய் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஆபிரகாம் தேவரை போய் ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணு ஆண்டவரே. தேவரே அனுக்கிரகிசு. எங்க நிமித்தம் அப்படி நடக்க கூடாது ஆண்டவரே. அதனால இன்னைக்கு சபையில நீங்க பயம் இல்லாம இருக்கீங்க. சபையில பயமில்லாதவராக சபைக்குள்ள பயமே இல்ல. சபையில பயம் இல்ல. ஊழியக்காரர்கள் முழங்கால் படியிடுறாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் மனைவி முழங்கால் படியிடுறாங்க. ராத்திரி சேவகர் ஆண்டவரே தேவரே என் சபை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் மக்களை ஆசீர்வதிங்க. என் ரத்தத்தை ஆசீர்வதிங்க. ஆமே உங்க பேர்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. ನಿಮಗೆ ಭಯವಿಲ್ಲದವಾಗಿ ಹೋಯಿತು. ஆலயத்துக்கு ஏனோ தானன் வர்றீங்க. ಆಲಯಕ್ಕೆ ಏನೋ ಬೇಕಾಬಿಟ್ಟಿಗೆ ಬರುತ್ತೀರಾ. என் வீட்ல ஜெபக்கட்டை வைக்கணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ಒಬ್ಬರಾದ್ರೂ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ನೀಡಿ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. ಕಾಣಿಕೆ ಕರ್ತರು கொடுக்க மாட்டேன்றீங்க. ಕಾಣಿಕೆ ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. நேசிப்பில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ಒಂದು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿ ಬದುಕುತ್ತಾ இப்போ அது எனக்கு தப்பிதம்னு தெரிகிறது. ನಿಮಗೆ ತಪ್ಪಂತ ಗೊತ್ತು. நாம இப்படி மன்றாடுறதுனால ನಾವೀಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ நீங்க செய்த தவறுகளையே செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ನೀವು ಮಾಡೋ ತಪ್ಪೇ ಮಾಡ್ಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರ ಜೀವಿತವನ್ನು ಆಶೀರ್ವದಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நினைச்ச வரது நினைச்ச போனா ஆசீர்வாதத்தை காண முடியும். ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರೆ ಬರುವುದು ಹೋದ್ರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ನೋಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. என்னிடத்தில் வருகிறவனை ನನ್ನನ್ನ ಹತ್ರ ಬರುವವನು அவன் பசி அடைவதில்லை. ಅವನು ಹಸಿವು ಆಗುವುದಿಲ್ಲ. அவன் தாகம் அடைவதில்லை. ಅವನು ಬಾಯಾರಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவன் தள்ளுண்டு போவதில்லை. ಅವನು ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. அவன் சாபமாய் இருப்பதில்லை. ಅವನು ಶಾಪವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவன் மரணத்துக்கு நேராக தள்ளப்படுவதில்லை. ಅವನು ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. அவன் தள்ளப்படுவதில்லை. ಅವನು ಪಾಪಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உயர்த்த போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು அப்படி எல்லாம் எழுந்திருப்போமா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. மீதியானது அடுத்த வாரத்துல பார்ப்போம். ಮಿಕ್ಕಿದ ಬರವಾರ ನೋಡೋಣ. எல்லாம் எழுந்திருக்கலாம். தேவ நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். நான் ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆண்டவரே பாவம் எனக்கு வேண்டாம். ದೇವರೇ ಪಾಪ ನನಗೆ ಬೇಡ. கேளுங்க ஆண்டவரே பாவம் எனக்கு வேண்டாம். ಕೇಳಿರಿ ದೇವರೇ ನನಗೆ ಪಾಪ ಬೇಡ. ஆண்டவரே ದೇವರೇ மரணம் எனக்கு வேண்டாம். ಮರಣವು ನನಗೆ ಬೇಡ. ஆண்டவரே எனக்கு சாபம் எனக்கு வேண்டாம். ಶಾಪ ನನಗೆ ಬೇಡ. நான் பசியாகவோ தாகமாக இருக்க வேண்டாம். ನಾನು ಹಸಿಯಾಗಿ ಬಾಯಾರಿಕೆಯಾಗಿ நான் குடும்பத்திலே மற்றவங்களை தள்ளுண்டு கிடக்க வேண்டாம். ನನ್ನ ಕುಟುಂಬದ ಬೇರೆಯವರನ್ನು ತಳ್ಳಲ್ಪಡೋದು நான் ಇರಬಾರದು. உம்மிடத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಎಲ್ಲ ಕರ ಉಯರ್ತಿ. ಎಲ್ಲ ಕರಗಳ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಕರ ಉಯರ್ತಿ. ಎಲ್ಲ ಕರಗಳ ಪರಿಶುದ್ಧ ದೇವನ பாருங்க. ಪರಿಶುದ್ಧ ದೇವರನ್ನು ನೋಡಿರಿ. யார் மேல எரிச்சல் அடையாதீங்க. யார் மேல கோபப்படாதீங்க. யார் மேல கோபப்படாதீங்க. யார் மேல கோபப்படாதீங்க. எரிச்சல் வேற கோபம் வேற. கனடாவில் அது என்னன்னு தெரியல பாருங்க. எரிச்சல் வேற கோபம் வேற. ஆமென்.
நீ கோபப்பட வேண்டாம், நீ எரிச்சல் அடைய வேண்டாம், நீ பொறாமப்பட வேண்டாம், நீ கோல் சொல்ல வேண்டாம், நீ திருட வேண்டாம், நீ பாவம் செய்ய வேண்டாம், அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உனக்காக ஒருவர், உனக்காக ஒருவர், அவர் உனக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையை சுமந்தவர். கலாத்தில சொல்றாரு, ஓ மரத்தில் தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப இயேசு கிறிஸ்து கூட மரத்தில் தூக்கி போடப்பட்டார். அவர் சபிக்கப்பட்டவரா? இல்லவே இல்ல. சாபங்களை மாற்ற வந்தவர், சாபங்களை மாற்ற வந்தவர். அதனால உபாகமத்தில் சொல்றாரு, என் அன்புக்குரிய மகனே மகளே, இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும்படி உண்மையாகவே செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் உன்மேல் வரும். நீ பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். உன் வீட்டில் இருக்கிற மாப்பு சிகிற தொட்டி ನೀನು ಹಸಿಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪடும், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. உன் சம்பாதனை ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನ ವರಮಾನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. நீ கடன் கொடுப்பாய், ಸಾಲ ಕೊಡುವೆ, நீ கடன் வாங்குவதில்லை, ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நீ வாளாகாமல் தலையாகுவாய், ನೀನು ಬಾಲಾಗದೆ ತಲೆಯಾಗುವೆ, கீழாகாமல் மேலாகுவாய், ಕೆಳಗಾಗದೆ இடதுபுறமோ வலதுபುறமோ ಬಡಗಡೆ நீ ಎಡಗಡೆ சாயாதபடி ಬೆಳೆಯಂತೆ என் வார்த்தைக்கு இணங்கி நட. ನಿನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧಿನಾಗಿ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ஒரு மனதோடு கர்த்தரை பாருங்க, ஒரு மனதோடு கர்த்தரை பாருங்க. அப்பா, உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன், உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை பூர்ணப்படுத்துங்க, என் ஆசீர்வாதத்தை பூர்ணப்படுத்துங்க. நான் யார் மேல எரிச்சல் அடையக்கூடாது, யார் மேல கோபப்படக்கூடாது, யாரிடத்துல வைராக்கியமான சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, என் கை பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க, என் கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. கரம் உயர்த்தி சொல்லுங்க, கரವನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ எங்க ஊழியக்காரர், ನಮ್ಮ ಸೇವಕರು, ஊழியக்காரி, ಸೇವಕರಮ್ಮ, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த நாள் வரையிலும் ಈ ದಿನ ತನಕ நாங்கள் சொல்லப்பட்டபடி நடந்திருப்போமானா ನಾವು ಹೇಳ್ಪಟ್ಟ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದಾದರೆ எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. சாபம் எங்களை தொட வேண்டாம். ಶಾಪ ನಮ್ಮನ್ನು ஊழியக்காரர் ಮುಟ್ಟಬಾರದು. ஊழியக்காரி எங்களுக்காக முழங்கால் படியிடுகிறார்கள், ಸೇವಕರು ನಮ್ಮ கண்ணீர் வடிக்கிறார்கள், ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾರೆ, அழுகிறார்கள், ಅಳುತ್ತಾರೆ, ஜெபிக்கிறார்கள். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நாங்கள் நலமாய் இருப்பதற்காக, ನಾವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾಗಿ, நாங்கள் சுகமாய் இருப்பதற்காக, ನಾವು ಸುಖವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ, நாங்கள் அறியாதது போல, ನಾವು ತಿಳಿದೇ ಇರುವುದಾಗಿ, தெரிஞ்சும் தெரியாத போல ನಾವು ತಿಳಿದೇ நாங்கள் ಇರುವುದಾಗಿ, செய்த தவறே செய்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಮಾಡುವಂತ ಪಾಪ ಮಾಡ್ತಾ எங்களை ಇದ್ದೇವೆ. மன்னிங்கப்பா. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ சில ಅಪ್ಪ. வாயிலிருந்து சத்தத்தை தான் பார்க்கிறேன், ಕೆಲವರು ಬಾಯಿಂದ ಮಾತನ್ನ ದುನಿಯಾನ சிலர் வாயிலிருந்து சத்தத்தை தான் பார்க்கிறேன், ಕೆಲವರು ಮಾತನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சிலர் அப்படியே வாய் அடைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ಕೆಲವರು ಹಾಗೆ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ನಿಂತಿದ್ದೀರಾ. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ಕೇಳಿರಿ, ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿರಿ. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ நான் தவறு செய்யக்கூடாதுன்னு கேளுங்க. ತಪ್ಪು ಮಾಡಬಾರದಂತ கர்த்தர் ಕೇಳಿರಿ. உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. சபைக்கு விரோதமாகவோ, ஊழியக்காரருக்கு விரோதமாகவோ, கர்த்தருடைய மகிமைக்கு விரோதமாகவோ ವಿರೋಧವಾಗಿಯೋ இன்று முதல் நான் செயல்பட மாட்டேன். ಮುಂದೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆபிரகாம் மனைவி மேல ஆபிரகாம் ಹೆಂಡತಿ ಮೇಲೆ கண் வைத்து ಕಣ್ಣಿಟ್ಟಂತೆ பார்வோனின் சந்ததியை கர்த்தர் தொட்டார். ಫರೋಹನ ಸಂತತಿ ದೇವರು ಮುಟ್ಟಿದರು. அபிமெலேக்குடைய சந்ததியை கர்த்தர் தொட்டார். ಅಬೀಮೆಲೆಕ ಸಂತಾನವ ದೇವರು கர்த்தருடைய ಮುಟ್ಟಿದರು. சமூகத்தில் கேளுங்க கேளுங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. ஆமென். ஆபேலுக்கு விரோதமாக வந்த காயினை கர்த்தர் சந்தித்தார். ಆಬೇಲಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಕಾಯಿನ್ ದೇವರು கர்த்தருடைய ಮುಟ್ಟಿದರು. மகிமை என்கிற தோட்டத்தை விட்டு வெளியேறும்படியாக சர்ப்பம் வஞ்சித்தபடினாலே ದೇವರ ತೋಟಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದ சர்ப்பத்தை கர்த்தர் சந்தித்தார். ಸರ್ಪವನ್ನು ದೇವರು ಮುಟ್ಟಿದರು. சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்ட ஆதாம் ஏவாளை சந்தித்தார். ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ಆದಾಮ ಅವಳು ದೇವರನ್ನು ஆண்டவரே, ಸಂಧಿಸಿದರು. ದೇವರೇ, என்னையும் நீ சந்திக்கிறீர் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ನೀವು ಮುಟ್ಟುತ್ತೀರಾ ಸ್ವಾಮಿ. நானோ ನಾನಾದರೂ காயினை போல இருக்கிறேன்ப்பா. ಕಾಯಿನಾಗಿ ಇದ್ದೀನಪ್ಪ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ನನ್ನ ಬದಲಾಯಿಸಿರಿ. நான் ஆதாமை போல இருக்காம, ಆದಾಮನಾಗಿ நான் ஏவாளை போல இருக்காம, உம்மை போல மாறணும்பா. ನಿಮ್ಮಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. உம்மை போல மாறணும் ஆண்டவரே. ನಿಮ್ಮಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. கேளுங்க, உம்மை போல மாறணும் ஆண்டவரே. ನಿಮ್ಮಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. என்ன மாற்ற
ನನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲವಾ? என்ன மன்னிக்க மாட்டீங்களா? ನನ್ನ ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲವಾ? கேளுங்க கேளுங்க. ಕೇಳಿರಿ, ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿರಿ. கண்ணீரை வடிச்சு கேளுங்க. ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿ ಕೇಳಿರಿ. ஒருவேளை மனைவிக்கு துரோகம் பண்ற கணவனா இருந்தா கேளுங்க. ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡೋ ಗಂಡನ ஒருவேளை கணவனுக்கு துரோகம் பண்ண மனைவியா இருந்தா கேளுங்க. ஒருவேளை ಗಂಡನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡೋ ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದರೆ ஒருவேளை பெற்றோருக்கு துரோகம் பண்ற பிள்ளைகளா இருந்தா கேளுங்க. ஒருவேளை ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳಿಗೆ ದ್ರೋಹ பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ற பெற்றோரா இருந்தா கேளுங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡೋ ತಾಯಿಯಾಗಿದ್ದರೆ ಕೇಳಿರಿ. ஊழியத்துக்கு ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறையா? ಸೇವೆಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ? அந்த ஊழியத்துக்கு விரோதமா இருந்த கேளு. ಸೇವೆಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದರೆ ಕೇಳು. மூப்பர்களே கேளுங்க. ಹಿರಿಯರೇ ಕೇಳಿರಿ. வுமன்ஸ் அம்மாமார்களே கேளுங்க. ತಾಯಂದ್ರೆ ಕೇಳಿರಿ. ஆமே யூத் லீடர்களே கேளுங்க. யவனஸ்த லீடர் மக்களே கேளிರಿ. சண்டே ஸ்கூல் டீச்சர்களே கேளுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் கேளிரி. இந்த லைவ்ல இருக்கிற அனைவரும் கேளுங்க. ಈ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರೂ ಕೇಳಿರಿ. ஆண்டவர்களை தொடட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿ. ஆண்டவர்களை தொடட்டும். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿ. ஆண்டவர்களை தொடட்டும். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿ. ரகபலதரனம ஒரிபை கபலதரப சகபலதனம சந்தரனதுரிபி எல்லா மகிமைக்கு கனமாய் இருக்கிற தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ಆಮೆನ್. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. தேவநாம மகிமைப்படும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தாழ்த்துகிற பெரிய காரியங்கள் செய்யும். ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. 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 ஹalleluya.